ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எட்டு பண்ணிருக்கேன். அக்டோபர் 13 உன்னோட பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஒரு கோஸ்ட் மூவி கேட்டிருந்தேன். நீ கேட்ட மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. ஓகே சிஸ்டர், உன்னோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அப்புறம் நான் பேசுகிற வேர்டோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் எக்கச்சக்க பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு ஃபுல் மூன் டே. ஃபுல் மூன் டே. மூன் அப்படி வெளியே தெரியுது, ஃபுல்லாகவே தெரியுது. இந்த மாதிரி தெரிகிற அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே ஒர்க் பார்க்குற ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஃபுல் மூன் டே மூவ் ஆன அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி, இன்றைக்கி ஃபுல் மூன் டேவா, இதை எப்படி நம்ம மறந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கில் அந்த மூணை நோட் பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக டைம் 12 கிளிக் ஆகுது. இந்த மாதிரி கிளிக் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க திங்ஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகி அந்த ரூம்குள்ளேருந்து மறுபடியும் சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயப்படுவாங்களா. அந்த மாதிரி பயந்துக்கிட்டா மணி 12 பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணியிருப்பாங்க. பட்டு மற்ற நர்ஸு டாக்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் ஸ்லீப் பண்ணாமல் எழுந்து இருக்கிற டாக்டர்ஸ் அப்புறம் நர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு செம்மையாக ஷாக் ஆகுவாங்களா. இந்த மாதிரி ஷாக் ஆனோம். இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது கூட தெரியாமல் அதே பிளேஸில் ஒரு பேஷண்ட் சும்மா நார்மலாக அவன் இருக்கிற ரூமை விட்டு வெளியே வருவான். இந்த மாதிரி வெளியே வர அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற திங்ஸஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக மூவ் ஆன் ஆகிற மாதிரியும் அந்த பிளேஸில் யாரெல்லாம் அந்த மூவ் ஆன் ஆகிற அந்த பிளேஸ்கிட்ட போகிறாங்களோ அவங்கள எல்லாரையுமே அந்த கோஸ்ட்டு கில் பண்ணுது. இந்த மாதிரி இது மூவ் ஆன் ஆகிறத பார்த்து 100% பயந்து போய் கட்டிக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடுற அந்த சவுண்டுக்கு அந்த பிளேஸ்லேயே ஐஸை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஸ்லீப் பண்ணப்படி கிரிப்பாக பட்டிருந்தவங்கெல்லாம் கட்டி கதறி எழுந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஓட ஆரம்பித்தா எந்த அளவுக்கு சவுண்டாக கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ஸ் இங்கேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட ரன் பண்ணபடி ஓடி இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வெளியே போயிடலான்னுக்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பர்சன் எஸ்கேட் கிட்ட கரெக்டாக வர்றதுக்கு முன்னாடி அந்த கோஸ்ட்டு கரெக்டாக என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா ஜஸ்ட்டு திங்ஸஸ் தான் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆனாச்சு. இப்போ கோஸ்ட்டே பார்க்குறோமேங்கிற மாதிரி ஒரு 7 டாக்டர்ஸும் 2-3 பேஷண்ட்ஸும் இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஏன் பிளேஸ்க்குள்ளேயே இருந்துட்டு சவுண்டாக கட்டிகிட்ருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் சைலண்டாக இருக்கணுங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது எங்களுக்கு தெரிஞ்சுமே நாங்கள் கத்திட்டோமேங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் அந்த கோஸ்ட்டு அந்த 10 மெம்பர்ஸையும் கில் பண்ணிவிட்டு அது ஒரு ரூம்குள்ளே தான் இருந்திருக்கும். அதே ரூம்குள்ளே மூவ் ஆன் ஆகிரு. இந்த மாதிரி மூவ் ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் மற்ற ஒர்க் பார்க்குற டாக்டர்ஸ் எல்லோரும் உள்ளே என்ட்ராக சொல்லி இத்தனை பர்சன்ட் ஸ்டோர்கிட்டே டெட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நேற்று ஃபுல் மூன்ட்டு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம அந்த ரூமை லாக் பண்ணாமலே விட்டுட்டோம், போட்டா குறைக்கி இந்த பிளேஸில் இப்படி ஒரு மூமெண்ட் நடந்துருக்கு, இது நல்லா ஹாஸ்பிட்டல் நேம் கெட்டு போயிடும் இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னெல்லாமோ இவங்களே பேசி டிசைட் பண்ணி அந்த மூமெண்ட்டை அப்படியே மொத்தமாக மறைச்சிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் கோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் மொத்தமாக மறைச்சிடுவாங்க. இந்த மதிய மறைச்சோம். இப்போ இந்த பிளேஸில் 7 டாக்டர்ஸ் டெட் ஆகிட்டாங்களா, இவங்கள ரீகாப் பண்ணதுக்கு நியூவாக டாக்டர்ஸை ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணால் இப்போ நம்ம பாய்ஸஸை தான் காட்டுது. நம்ம பாய்ஸஸ் தான் டாக்டருக்கு படித்து முடிச்சிச்சு, ஒர்க்குக்கு நாங்கள் 2-3 பிளேஸில் அழிஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் எந்த பிளேஸ்லையுமே நம்ம கேட்ட சேலரியில் ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்கடா, சேலரி கேட்ட ஒர்க் இல்லை, ஒர்க்கு கேட்ட சேலரி இல்லைங்கிற மாதிரி பாய்ஸஸ் இந்த மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பாய்ஸஸ்க்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. எல்லாருமே ஹோமில் ஒன்றா வளர்ந்த பசங்க, ஒன்றாவே வளர்ந்து ஒன்றாவே ஸ்டடியை என் பண்ணி பார்ட் டைம் ஜாபில் காலேஜை முடித்து நம்ம பாய்ஸஸ் 7 மெம்பர்ஸுமே டாக்டர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸாக இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சேலரி, தங்களோட லைஃபுக்கு இவ்வளோ மணி தேவை, செலவு போக மற்ற சேவிங்க்கு மணி வேணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த அளவுக்காவது நமக்கு சேலரி கிடைக்கணுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணிவிட்டு சேலரி பத்தாமல் இருக்க மூமெண்ட்டுக்கும் ஒர்க் அதிகமாக இருக்கும் ஆனால் சேலரி கம்மியாக இருக்கும். அந்த மூமெண்ட்லேயும் காண்டாகி என்னடா நம்மகிட்ட ஒரே ஒர்க்காக கொடுக்குறாங்க, அதுக்கேட்ட சேலரி தர மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் 1 by 1 புலம்பிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தால் இந்த 7 மெம்பர்ஸ்குள்ளேயும் 3 கப்பல்ஸ் இருப்பாங்க. 3 பர்சன்ஸுமே லவ்
லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கல, ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி 7 மெம்பர்ஸும் புலம்பிகிட்டு இருக்கிற டே பிளேஸுக்குள்ளே ஒயன் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி ஒயன் என்ட்ராகிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜேக்கப் ஷாக் ஆகி, அடியே எங்கடி போய் தொலைஞ்ச, இது என்னடி லுக்கு, ஃபேஸ் முழுக்க என்னடி இப்படிலாம் போட்டு வச்சுருக்க, பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் எங்கடி போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கப் இந்த மாதிரி ஒயனை நோட் பண்ணா. என்ன ஜேக்கப், என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, நான் ஒரு ஹோஸ்ட் ஹண்டர், அதனால நேற்று ஃபுல் மூன் இல்லை, அதுதான் என்னை ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. என்னோடய பவரை என்கரேஜ் பண்ணதுக்கு நான் பிளாக் மேஜிக் பண்ணுற பிளேஸ்க்கு போனேன். கோஸ்ட்டோட டீல் பண்ணுறது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அதாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் இதை ஒய்யன் நோட் பண்ணிவிட்டு, டேய் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணா. இப்போ எதுக்கு என் ஃப்ரெண்டை திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இது என்ன லுக்கு, எப்போ பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி தான் வந்து நிற்பியா, ஒரு ஹோஸ்ட்டு கண்ட்ராணி இருக்கலாம், பட் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ ஒழுங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திட்டுவாங்களா. அதாவது ஹோஸ்ட்டு கண்டர்ஸ்னால் என்ன மாதிரி ஒரு லுக்கில் இருப்பாங்க, அந்த மாதிரி மேஜிக்கு சம்மந்தமாக அந்த கோஸ்ட் அழிக்கிறதுக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. போடா குறைக்க அவங்கள பார்த்தாலே நமக்கு அல்லுட்றவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு லுக்கில் தான் வந்து நின்றுருப்பாங்க. அந்த லுக்கை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் கேர்ள் மாதிரி ரெடியாகி வெளியே வருவாங்களா. இந்த லுக்குக்கும் அந்த லுக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் நோட் பண்ணால் பாய்ஸஸ் இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு பயங்கரமாக சிரிப்பாங்களா. அந்த மாதிரி சிரிச்சா என்ன ஆச்சு, என்ன எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒர்க்குதான் நாங்கள் நியூவாக இன்னொரு பிளேஸில் தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏற்ற ஒர்க்கு கிடைக்க மாட்டேங்குங்கிற மாதிரி மறுபடியும் புலம்பிகிட்டே இருந்தோம். அந்த நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம ஆரம் வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் கோஸ்ட் இருந்துச்சுல்ல, அந்த கரெக்டாக பாயிண்ட் பண்ணி, டே இங்கே ஒரு 7 மெம்பர்ஸ்க்கு ஒர்க்குக்கு வேணுமாண்டா, அது மட்டும் இல்லை ஒரு அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு சேலரி கொடுக்குறத வர சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் அப்படியே காட்டுவாரா. இந்த மாட்டி காட்டுனா இதான் பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே தனித்தனி பிளேஸில் பிரிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஒரே பிளேஸில் 7 பேருமே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் வர கொடுத்துருக்கத பார்த்துட்டு 7 மெம்பர்ஸுமே ஒன்றாவே இருந்தோம், ஒன்றாவே படித்தோம், ஒன்றாவே ஒர்க்குக்கு போகணும்னு திங்க் பண்ணோம். இது நமக்கு கிடைச்ச சான்ஸ். 7 மெம்பர்ஸும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், மஜாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க இவ்வளோ ஜாலியாக அப்படியே ஒரு எக்ஸைட்டில் இந்த பிளேஸில் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒர்க்கு வேணுங்கிற மாதிரி லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் சீப் கிட்ட பேசி ஒர்க்கு கேட்கலான்ங்கிற மாதிரி இங்கேருந்து நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட வருவாங்களா. இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்தால் இப்போ நம்ம டேக்குக்கு தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா, ஆமாம் ஜோங்குக்கு இந்த மாதிரி அட்ரு பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போகிறோமே, இது நம்ம இருக்கிற பிளேஸை விட ரொம்ப தூரமாக இருக்குது, அது மட்டும் இல்லை அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வில்லேஜ் சைட்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தானே ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஆனால் பட் இப்படி ஒரு வில்லேஜில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஆச்சரியம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பேசிக்கிட்டு கரெக்ட் அந்த வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிற அந்த பர்சன்ஸ் ஒரு ஷாப் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோண்டா, எவ்வளோ நேரம் தான் ட்ராவல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஷாப் கிட்ட வந்து நின்றுட்டு எங்களுக்கான ஸ்நாக்ஸும் ஜூஸும் எட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் இப்போ அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ்க்கான ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற மூமெண்ட்டுக்கு அதாவது அந்த பிளேஸில் இருக்கிற அந்த ஒர்க் ஷாப் இப்போ ரன் பண்ணிகிட்ருப்பார்ல, அந்த ஷாப் நடத்திட்டுருக்க பர்சன் தான். நீங்கள்லாம் எதுக்காக இங்கே வந்துட்டுருக்கீங்க, நியூ பர்சன் மாதிரி தெரியுது, இங்கே எதுவும் சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இல்லையேங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் ஏதோ ட்ரிப்புக்கு வந்துருக்கதை நினச்சி இப்படி கேட்டால், இல்லை அந்த ஹாஸ்பிட்டலோட நேமை சொல்லி அங்கே டாக்டர்ஸ் தேவைங்கிற மாதிரி எங்களுக்கு நியூஸ் வந்துருந்துச்சு, இந்தா பாருங்கள் ஆட் அப்படிங்கிற மாதிரி காட்டி அங்கே தான் ஒர்க்குக்கு வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அவர் ஷாக் ஆகி, போன மந்த் அந்த 7 மெம்பர்ஸு இந்த மந்த் நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு, நான் உங்ககிட்ட ஃப்ரீயாகவே அட்வைஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வில்லேஜை விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்லுவானா. இந்த மாதிரி சொன்னால்
ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸ் கேட்டால் ஃப்ரீயாகவே அட்வைஸ் பண்ணுறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு செட் ஆகாது, அங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட மாட்டீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, இங்கேருந்து அப்படியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இங்கேருந்து போங்க போங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. இந்த மாதிரி சொல்கிறத ஒயர் நோட் பண்ணிவிட்டு ஏன் இவ்வளோ வேடாக பேசுகிறீங்க, ஒர்க்குக்கு தானே வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒர்க்கு இந்த பிளேஸில் உங்களுக்கு செட் ஆகாது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஓப்பனாலாம் என்னால் சொல்ல முடியாது, அங்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணாண்டா, உங்களுக்கு என்ன ஒர்க்காக கிடைக்கல, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளவோ பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட் நம்ம பாய்ஸஸ் தான் ஒரே பிளேஸில் ஒன்றா இருக்க போகிறோம், அதை எப்படி நாங்கள் பிரேக் பண்ணுவோனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் 7 மெம்பர்ஸும் என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனோம். அந்த ஹாஸ்பிட்டலே கிடையாது, அது ஒரு பாழடைஞ்ச ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி அது ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கும். பட் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டுமே டேமேஜாக இருக்கும். பட் இந்த பிளேஸ்க்குள்ளே நியூவாக என்ட்ரு ஆகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஹாஸ்பிட்டல். அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே கோஸ்ட்டாக தான் இருப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. இது தெரியாமல் நம்ம 7 மெம்பர்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரானா ஒயன் உள்ளே என்ட்ராக சொல்லியே அவங்க ஒரு கோஸ்ட் ஹண்டரில் அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறத ஜேக்கப் நோட் பண்ணிவிட்டு உனக்கு இப்போ என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினா ஜேக்கப் இந்த பிளேஸை பார்க்க சொல்ல எனக்கு ஏதோ டவுட் ஆகுற மாதிரி இருக்குது. அந்த ஃபுட் ஷாப் ஓனர் நம்மக்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்க சொல்ல இது நமக்கு செட் ஆகாது, வாங்க நம்ம எல்லாருமே நம்ம பிளேஸ்க்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராக சொல்லி நம்ம ஒயின் உள்ளே போகக்கூடாது, இந்த பிளேஸு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒயின் இப்படி சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு என்னடா இங்கேயும் கோஸ்ட் இருக்குன்னு கிளாஸ் இருக்க போகிறாளா, ஆமாண்டா இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய கோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் ஒயனையே கலாட்டி தள்ளுறாங்க. இந்த மாதிரி கலாட்டி தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு சீப் டாக்டரோட ரூமுக்கு போவாங்களா. இந்த மாதிரி போயிட்டு இருந்தான் ஒயன். இந்த மூமெண்ட்டாக அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று நோட் பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டலில் மேலே கீழே ஃப்ளோரில் போதா குறைக்கி இந்த பால்கனிலாம் இருக்கும்ல அதுலலாம் கோஸ்ட்டுங்க அங்கிட்டு இங்கிட்டும் தூங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மூமெண்ட்டை சும்மா நார்மலான அகிலியே ஒய்யன்னு பார்க்குறாங்க. இத்தனை கோஸ்ட்டு இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு, இவங்க என்னென்னா சொல்கிறதே கேட்காம உள்ளே போகிறாங்களே. சரி என்ன பண்ண, ஜேகப்புக்கு சொன்னால் புரியாது பட்டாட்டா புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஒயன் மட்டும் உள்ளே என்ட்ராகாமல் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போவாங்களா. இந்த மாதிரி போனால் இப்போ பாய்ஸஸ் 7 மெம்பர்ஸும் தான் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி சீப் டாக்டர்கிட்டே எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. 7 மெம்பர்ஸுக்கு தானே ஒர்க்கு கேட்டிருந்தாங்க, அந்த ஒர்க்குக்கு ஓகே பண்ணி சீப் டாக்டருமே ஒர்க்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்தா இதில் பாதி % கோஸ்ட்டாக இருப்பாங்க, பாதி % தான் ஹியூமன்ஸ். அது ஜஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க வந்துருப்பாங்க. அதாவது இது ஒரு கோஸ்ட்டு இருக்கிற பிளேஸ்ன்னு தெரியாமல் இப்போ நம்ம பாய்ஸஸ் எப்படி போய் உள்ளே மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி தான் மற்ற ஹியூமன்ஸும் மாட்டிப்பாங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே பேசி முடிவு பண்ணி ஒர்க்கு கிடச்ச ஹாப்பியில் அப்படியே ஹாஸ்பிட்டல்ட்டு வெளியே வருவாங்களா. இந்த பண்ணி வெளியே வந்தால் நம்ம ஆரமோட லெக்கை ஒரு கோஷ்டி தட்டி விடுது. தட்டி விட்ட வேகத்துக்கு ஆரம் கீழே விழ போனால் டே ஆரம் என்னடா விழுற அப்படிங்கிற மாதிரி ஜின்னு விழுற மூவ்மெண்ட்டை பண்ணி நம்ம ஜேகப் கீழே மூவ் ஆன் ஆகிறது. அதாவது ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் புஷ் பண்ணி அதாவது அவங்க இருக்கிற பிளேஸ் நம்ம ஆரம் விழுற பிளேஸ் ஒன்றும் கிரவுண்டு ஃப்ளோரில் இல்லை, 4th ஃப்ளோருக்கு மேலே 4th ஃப்ளோரில் காரிடோர் இருக்குல்ல அதில் தான் ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருப்பார். இந்த மாதிரி கோஸ்ட்டு தட்டி விட்ட வேகத்துக்கு மேலே காரிடோர்கிட்டேருந்து நம்ம ஆரம் விழுற அந்த மூமெண்ட்டுக்கு ஆரமோட ஆன்சர் ஜின்னு பிடிக்க ஜின்னோட ஆன்சர் ஜேகப் பிடிக்க ஜேகப்போட ஆன்சர் ஜிமினாவோட ஆன்சர் சுகாவோட ஆன்சர் நம்ம டேனுங்கிற மாதிரி கிரிப்பை பிடிச்சோம். டேயோட ஹிப்பை நம்ம ஜொங்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. பேபி விழுந்துட்டு போகிற அவன் விடுறதை விட்டு இப்படியா போய் நீ பிடிப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நம்ம டே பிடிப்பாரா. டே எல்லாரும் ஹேண்ட்ஸை பிடிச்சா ஹேண்ட்ஸு ஏன்டா அங்கே போய் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி
டேய் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண என்ன பண்ண பேபி, உன் ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் வலிக்கும். அப்படியே உன்னை ஹிப்பை இப்படி ஹக் பண்ணபடி பிடிச்சுன்னு வைங்க, உனக்கு வலிக்கே செய்யாது. ஆனால் நீ பிடிச்சிருக்க பொசிஷனை பார்க்க சொல்ல எனக்கு எப்படி காண்டாகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் செம்ம காண்டில் ஜங்குக்கு நோட் பண்ணுவார். அதாவது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சைடாக ஹக் பண்ண பொசிஷனில் தான் நின்று பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கிட்ட டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா, நீ கோப்பட சொல்ல கூட செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கிஸ் பண்ணா இவனை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது, இவனுக்கு மட்டும் ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா என்ன பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏண்டா டே ரொமான்ஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது, கிஸ் பண்ணுற ஃபீல் இருக்குது, உன் பாய் ஃப்ரெண்டோட ஹேண்ட்ஸில் இத்தனை பேர் தொங்கிட்டு இருக்காங்களே, எனக்கு என்னம்மா ஹேண்ட்ஸு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொல்லுவாரா, இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அச்சிச்சோ பேபி மறந்துட்டேன் பேபி, சாரி பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பு பிடிச்சிருந்தவர் ஒரு ஹேண்ட்ஸில் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே நம்ம சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கிரிப்பை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு டேயை வந்து மூவ் ஆன் ஆக சொல்கிறாரு. ஜங்குக்கு நீ மூவ் ஆன் ஆக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டே வந்து மூவ் ஆன் ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து அவருக்குள்ளே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்கும் போலுக்குது. டக்குன்னு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் மேலே புஷ் பண்ணி தூக்கிடுவார். இந்த மாதிரி தூக்குனா நம்ம டே ஷாக் ஆகி டே ஜங்குக்கா நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை தானடா சாப்பிட்ற எப்படிடா அவ்வளோ வரைக்கும் தம் கட்டி மேலே தூக்குனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுக்கிட்டே ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஆப்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட டச் பண்ணி பார்க்குற அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு டேக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து டேயோட காட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்டு இருக்க சொல்ல ஷார்ட்லெஸ்ஸாக இல்லாத போட்டு என்னை இப்படி டச் பண்ணி பாரு, அப்போ தான் தெரியும் என் ஆப்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி டேட்டை டீச் பண்ணுற மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா போடா டே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பூச்சி தள்ளிவிட்டு இதுக்கு மேலே இவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி வேகமாக கீழே இறங்குவாரா. இந்த மாதிரி இறங்குனா பாய்ஸஸ் தான் டே ஜங்குக்கா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நான் கூட திங்க் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே 1 by 1 கீழே வேகமாக டே கூட இறங்குறாங்களா. இந்த மாதிரி இறங்குனா நான் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காகவாடா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே நம்ம பாய்ஸஸ் கூட நேராக கீழே இறங்கி வந்துட்டாரு. இந்த மாதிரி கீழே இறங்கி வந்தால் அப்போ போன நம்ம திரும்ப உள்ள என்ட்ராகிறாங்க. எங்கடி போனேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கேட்டா, எங்கே போனேன்னா நான் அந்தந்த பிளேஸ்க்குள்ளே வரமாட்டேன் நம்மள அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி இப்போ எங்கே போனேன், நம்ம ஏதாட்டும் ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணணுமே, எங்கே ஸ்டே பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒயன்னு கேட்கவும், அது இந்த ஜீப் டாக்டரே இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பிளேஸை நமக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாருமே பேராக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே ஹாஸ்டலில் கொஞ்சம் தூரமாக, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலே கொஞ்சம் தூரமாக நிறைய பர்சன்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸில் தான் சீஃப் டாக்டர் வந்து நீங்கள் இந்த பிளேஸில் பேர்பராகவே இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஆளுக்கு ஒரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரானா எல்லாருமே ரூம்குள்ளே என்ட்ராக சொல்ல ரூமோட டோருக்கிட்ட கோஸ்ட்டு நிற்குது. எல்லாருமே கோஸ்ட்டை அப்படியே ஏதோ கிராஸ் பண்ணி அதாவது கோஸ்ட்டுக்குள்ளே புகுந்து அந்த சைடு போகிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கோஸ்ட்டு புகுந்து அந்த சைடு போகிற மூமெண்ட்டை நம்ம ஒய்யன்னு நோட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் தானாக போய் எல்லாத்துலேயும் சிக்கிக்கிறாங்க, இத்தனை கோஸ்ட் இருக்கு சொல்ல அவங்க பாட்டுக்கு புகுந்தாடா ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கீங்க, இவங்களை என்ன பண்ண, இப்போ நம்ம ஏதாவது பண்ணோம்னா ப்ராப்ளம் எல்லாருக்குமே வருமே, சரி பார்ப்போம், அவங்க பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தானே நின்றுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோருக்கிட்ட நின்று கோஸ்ட்டை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வயனுக்கு கொடுத்த ரூம்கிட்ட வந்து டோருக்கிட்ட நிற்கிற கோஸ்ட்டை பார்த்து ஒரு லுக்கு விடுவாங்களா. இந்த மாதிரி லுக்கு விட்டா கோஸ்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இந்த கேலால் நம்மளால் நல்லா பார்க்க முடியுங்கிற மாதிரி. அப்படியே அந்த கேலை நோட் பண்ணால் வயனை நோட் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு வயன் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பவுட்ரு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பவுட்ரை அப்படியே எடுத்து லைட்டாக காட்டில் தூவுவாங்களா. அந்த மாதிரி தூவினா பாய்ஸஸோட டோர்கிட்ட நின்று அவ்வளோ கோஸ்ட்டுமே டக்குன்னு அழிஞ்சு போகுது. அதாவது அதை மொத்தமாக நம்ம வயன் வந்து ஒரு புனிட்ட பவுட்ரு மூலியமாக அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி அழிச்சிட்டு நான் இருக்க சொல்ல
யாருக்கிட்டையும் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒயன் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஜேகப்போட ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் இப்போ டேக்குக்கோட ரூமை தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நேராக டேக்கிட்ட டே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அப்படியே அந்த கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு அப்போ நம்ம ஆப்ஸ் எல்லாம் பிடிச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தா, பேபி நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து தூக்குவாரா, அவன் ஸ்ட்ராங்கை வேற எங்கேயாட்டு கொண்டு காட்டி என்கிட்ட காட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திரும்பவும் அங்கே இருக்க ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஐயோ இந்த பேபி என்ன நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுது, ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ப்ரெஷ் பண்ண மாட்டேக்கு எனக்கு என்னெல்லாமோ தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு முழுக்க முழுக்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மீட்டிங் பண்ணிவிட்டு இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்க நம்ம டேயை பேக்கப் பண்ணப்படி கிரிப் அப்படிப்பாரா ஜங்கு ப்ளே பண்ணாத, ப்ளே பண்ணினா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன பேபி ஒர்க்கில்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆனேன். அப்படி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு கேட்டால் வந்தாலும் ஒர்க் இல்லைடா ஒர்க்கை தேடுறான்னு எடுத்துட்டு நான் இப்போ ஒர்க்கு தான் கிடச்சிச்சு, அதெல்லாம் முடியாது, ஒர்க்கு கேட்ட ரிவார்டு இன்றைக்கி நான் உங்ககிட்டேருந்து எடுத்துப்பேனுங்கிற மாதிரி அப்படியே இந்த கபோர்டை லாக் பண்ணுவாரா அந்த மாதிரி லாக் பண்ணா சொன்னால் புரிஞ்சுக்கோடா. எல்லாருமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே போவோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ப்ராப்ளம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட பேசினா அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நீ இன்றைக்கி எங்கேயும் போய்கிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே பேசுகிறது எதையுமே கேட்காம டேட்டை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் இப்போ 2 பேருமே பெட்டில் தான் ஃபுல்லாக டயர்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட நெக்கை வந்து ஒரு கோஸ்ட்டு கிரிப்பை பிடிச்சி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு கோஸ்ட்டு இருக்கிறதுலாம் நம்ம டேக்கிட்ட இல்லை. பட் அவரால் ப்ரீத் பண்ண முடியல. ப்ரீத் பண்ண முடியாமல் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹேண்ட்ஸை வச்சு ஜங்குக்கை எழுப்பலான்ங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கொண்டு போனால் டேயோட ஹேண்ட்ஸையும் அந்த அப்படியே அதோட பவரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி செம்ம ஷாக்கில் நம்ம டே வந்து இந்த மாதிரி ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டோம். ஜங்குக்கோட ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே ஓப்பன் ஆகுது. இப்படி ஓப்பன் ஆகி இந்த மாதிரி ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கோஸ்ட்டுக்கு ஒரு பவர், நம்ம ஜங்குக் ஒரு பவர் விடுறாரு. இந்த மாதிரி பவர் விட்ட வேகத்துக்கு விட்டு அந்த கோஸ்ட்டு மூவ் ஆனானா வந்து ஃபுல்லாக மயங்கிருப்பார். இந்த மாதிரி மயங்கிருந்தோம். பொறுமையாக அப்படியே அவரோட செஸ்ஸுக்கிட்ட அப்படி ஹக் பண்ணபடி அணைச்சிக்கிட்டு என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டச் பண்ணி இப்படி வந்து மயக்கத்தில் இருக்க மூமெண்ட்டுக்கு எழுப்ப ட்ரை பண்ணுவாரா. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இப்போ அந்த ரூம்குள்ளே கரெக்டாக நம்ம ஒயன் என்ட்ராகிறாங்க. என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதில் நம்ம ஜங்குக்கும் ஒயனுமே சிஸ்டர் அண்ட் ப்ரோ பட் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யாருங்கிறதுலாம் தெரியாது. இந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருமே ஒரு கோஸ்ட்டு ஹண்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் கோஸ்ட்டு ஹண்டர்ஸுங்கிறது டேக்கு ரொம்ப பயம், கோஸ்ட்டை நான் அழிப்பேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுனா ரொம்ப பயப்படுமானுக்கிட்டுக்காக்க நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு மேஜிக் பவர் இருக்குது, கோஸ்ட்டை என்னாலையும் பார்க்க முடியும், கோஸ்ட்டை அழிக்கிற ஒரு ஹண்டர் தான் நானுங்கிறது அவர் நம்ம டேட்டை சொல்லின்னு இருக்கவே மாட்டார். இப்போ வயன்ட்ட தான் கேட்குறாரு, இந்த பிளேஸில் இருக்க பர்சன்ஸ்ட்டு எல்லார்ட்டையும் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லார்ட்டையுமே கேட்டுட்டேன் ஹயாங், இந்த பிளேஸ் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்னு சொல்கிறாங்க, அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த பிளேஸுக்கு வந்தோமோ அந்த திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லேஜில் ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு திங்ஸ், அதாவது ஒரு மேஜிக் பவர் இருக்கும் போடுக்கு, அந்த மேஜிக் பவரை எடுக்க தான் நம்ம வயனும் ஜங்குக்குமே இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அந்த பேப்பரில் இந்த பிளேஸில் ஒர்க் இருக்குங்கிறத வயனும் ஜங்குக்கும் நோட் பண்ணிட்டு தான் பாய்ஸஸுக்கு தெரிகிற மாதிரி மூலியமாகவே சொல்ல வச்சுட்டு இருப்பாங்க. நீ அந்த மேஜிக் திங்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வர போய் தான் நானே இந்த பிளேஸ்க்கு வந்தேன். எவ்வளோ சீக்கிரம் உனக்கு அந்த மேஜிக் பொருள் கிடைக்குதோ அதை சீக்கிரம் எடுத்துரு, அது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தானே இருக்குது, நீ போய் எடுத்துரு, இங்கே ஒவ்வொருத்தருக்கா ப்ராப்ளம் ஆகிற மூமெண்ட் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க ஹயாங், கூடி சீக்கிரமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மேஜிக் திங்ஸ் ஹேண்ட்ஸுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் ஏதோ ஒரு ரோப்பு வந்து வயன் கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டுனா பாய்ஸஸ் எல்லாரோட ஹேண்ட்ஸ்லையுமே அந்த ரோப் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வயன் எல்லார்ட்டையுமே அந்த ரோப்பை கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற தேவையில்லாத கோஸ்ட் நம்ம பாய்ஸஸை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. டேட்டை மட்டும்தான் கட்டி விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ டேக்கு மட்டும் அந்த ரோப்பை கட்டி விடுவாங்களா, அந்த மாதிரி கட்டி விட்டுட்டு இனி டேக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வயன் அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். ஜங்குக்கு இப்போ அப்படியே அவரோட ரூம், அவங்க கொடுத்த ரூமுக்கு
விண்டோவில் வந்து நின்று அந்த ஹாஸ்பிட்டல் தான் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா பிளேஸ்லையுமே லைட்லாம் மொத்தமாக அணைஞ்சிருக்குது. பட் ஒரே ஒரு ரூமில் மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்குது. அந்த ரூமுக்குள்ளே ஒரு கேர்ள்னா நல்லா நீளமாக ஹேர்லாம் இருக்கும்ல, அந்த பொசிஷனில் லுக்லாம் தெரியல, ஒரு சேடாக மாதிரி அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் அந்த ரூம்குள்ளே இருக்காங்க. ஸ்லீப் கூட பண்ணாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிற இந்த மூமெண்ட்டை ஜங்குக் இந்த விண்டோ கிட்ட இருந்தே நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு, எந்த டைம் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, 12 o'clock ஆகுது, எல்லாருமே ஸ்லீப் பண்ணுற டயத்தில் யார் அந்த ரூம்குள்ளே இப்படி வாக் போடுறது, அது என்ன மாதிரி ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த கோஸ்ட்டையே பார்க்குறாரு. அவருக்கு தான் கோஸ்ட்டை நல்லா பார்க்க முடியும்ல, அது ஏதோ ஹியூமனுங்கிற திங்கிங்லேயே கோஸ்ட்டை இப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். அப்படியே ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, என்னை தனியாக பெட்டில் விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுற, ஆமாம் எனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படி எழுந்துக்கிட்ட, அது மட்டும் இல்லை ஜங்குக்கு எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஸ்ட் வந்து நெக்கை பிடிச்சி இருக்கும்ல, அது வந்து நம்மகிட்ட ஒரு பேட் ட்ரீம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த மூமெண்ட் அப்படியே நம்மகிட்ட சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னோம். அப்படியே இழுத்து நம்ம ஜங்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இழுத்து ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நான் இருக்க சொல்ல உனக்கு ஏதாவது ஆகுமா பேபி, உன் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஸ் எல்லாம் காட்டுவாரா. இந்த மாதிரி காட்டுனா எப்போ பார்த்தாலும் இடியாடா காட்டுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்ஸில் நறுக்குன்னு கடிச்சு வச்சுருந்தாரு. இந்த மாதிரி கடிச்சு வச்சா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படின்ட்டே நோட் பண்ணால் உன் ஆப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கன்னா என் டீ தட்டை விட்ட ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கடிச்சிட்டு நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண போய்ட்டு அந்த ரூம் ஒரு கோஸ்ட் நடந்துகிட்ருக்குல, அந்த ரூமை தான் இப்போவுமே நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் அந்த பிளேஸில் யாருமே இல்லை, அவருக்கு தெரியல. அதை நோட் பண்ணிவிட்டு அங்கே தான் யாருமே இல்லைக்கே, யாரை இவன் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி டவுட்லேயே நம்ம ஜங்குக்கையும் அந்த ரூமையும் நோட் பண்ணிகிட்டு இருப்பாராம். இங்கே கட்டாகி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுது. ஹாஸ்பிட்டலில் நம்ம பாய்ஸஸ் 1 by 1 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜிமினாவும் சுகாவும் ஒரு பிளேஸில் இருப்பாங்க. நம்ம ஆரமும் ஜினும் லேப் டெஸ்ட் எடுப்பாங்களா, அந்த பிளேஸில் இருப்பாங்க. நம்ம டேயும் ஜங்குக்கும் பேஷண்ட்ஸை பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸில் இருப்பாங்க. நம்ம ஜேகப்பு வந்து நம்ம ஜிமினா சுகா அவங்க கூட தான் இருப்பார். இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் பிரிஞ்சு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லேப் டெஸ்ட் எடுப்பாங்களா, ஜின்னும் ஆரம் இருக்கிற ரூம், அந்த ரூமில் லேப் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தா இது தப்பாக இருக்குது அது தப்பாக இருக்குது என்ன பண்ணுற ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்துட்டு வரா. நான் கரெக்டாக தானே எடுத்துகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்டால் அப்போ நீ வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே 2 பேருமே லேப் டெஸ்ட் எப்படி எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு பின்னாடி இருக்க திங்ஸ் அப்படியே பறந்து கரெக்டாக நம்ம ஜின்னோட ஹெட்டில் அடிக்கிற மாதிரி வருமா. அதாவது அந்த பிளேஸில் ஒரு கோஸ்ட்டு தான் நிற்குது. அந்த திங்ஸை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நம்ம ஜின்னோட ஹெட்டில் அடிக்க வர அந்த மூமெண்ட்டுக்கு ஒயன் கொடுத்த அந்த ரோப்பில் உள்ள பவருக்கு கோஸ்ட்டால் ஜின் பக்கத்தில் க்ளோஸாக போக முடியல. ஜின்னை விட்டு அப்படி மூவ் ஆன் ஆகி அந்த திங்ஸ் அப்படி ஃப்ளோரில் விழுந்தா நம்ம ஆரம்பிச்சு இன்னும் டக்குன்னு திரும்பிட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் தாண்டா இந்த ரூம்குள்ளே இருக்கோம். ஆமாம் ஜின், அப்போ எப்படிடா அது விழுந்துச்சு, ஒரு வேளை விண்டோ ஓப்பனில் இருக்குல்ல, அதான் காற்றுல விழுந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு விண்டோ க்ளோஸ் ஆகுமா. இந்த மாதிரி க்ளோஸ் ஆனால் நம்ம ஜின்னு டக்குன்னு போய் ஆரம்ப ஹக் பண்ணிவிட்டு என்னடா விண்டோ ஓப்பனில் இருக்குன்னு சொன்னதோட விண்டோ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணால் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணபடி வயண்டாம், அதாவது க்ளோஸ் பண்ணது கோஸ்ட்டு தான். ஆனால் அந்த விண்டோவை நான் தான் க்ளோஸ் பண்ண மாதிரி காட்டுறதுக்கு ஒயன் அப்படியே அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களா, அடியே நீ தான் அந்த சைட்லேருந்து டோரை அவ்வளோ வேகமாக க்ளோஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒயனை பட்டு செலவும் சாரி அங்கே இந்த வழியாக வந்துட்டு இருந்தேன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு அதான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒயன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த டோரை மறுபடியும் நார்மல் ஆக்குறாங்க. இந்த மாதிரி நார்மல் ஆக்குனா ஷுபா ஒரு செகண்டில் எனக்கு ஹார்ட்டே நின்று போச்சு ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லிட்டு ஏதோ கோஸ்ட்டு தான் இங்கேருந்து வேகமாக டோரை புஷ் பண்ணிட்டோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இப்போ நம்ம ஆரம் ஜின் பக்கத்தில் பென் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க அந்த பென்னு நம்ம ஜின்னோட பென்னு ஆரம்க்கு அந்த சைடு போய் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பெண்ணை தேடி அப்படியே அந்த டேபிளில் தேடுறாரு. இங்கே தானடா வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் அப்படி பெண்ணை நோட் பண்ணால் பெண் அங்கே இல்லாட்ட பொம்மாட்டை பட்டுட்டு அப்படியே ஆரம் பட்டுட்டு இருந்தோம். ஆரம் ரொம்ப வேகமாக எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆரம் என்னடா என்ன ப்ராப்ளம், பெண்ணுங்கடா
உன் பெண்ணு ஏன்டா கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் நான் இங்கே தான்டா வச்சேன், டேய் நான் அதை எடுக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆரம்புக்கு அந்த சைடு அந்த கோஸ்ட்டு பெண்ணை தூக்கி வச்சிருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு எடுக்கலனுங்க அப்போ எப்படிடா அங்கே போச்சுங்கிற மாதிரி ஆரம்புக்கு ஒரு அடிச்சுட்டு அந்த பெண்ணை எடுத்துகிட்டு அப்படியே எழுது வரா இந்த மாதிரி எழுதுனா. இப்போ ஆரமோட திங்ஸ், அதாவது ஆரம் அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணதுக்கு திங்ஸ் வச்சுருப்பார்ல, அவரோட திங்ஸ் தூக்கி ஜின்னுக்கு அந்த சைடு தூக்கி வைக்கிது. இந்த மாதிரி தூக்கி வச்சான். ஆரம் அந்த திங்ஸை தேடுறாரு, என்னடா இங்கே தானடா வச்சேன், நோட்டு கடையில புக்கு கடையில் எங்கே தான் கொண்டு போய் வச்சுன்னு தெரியலையே, எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட தேடிட்டு கரெக்டாக ஜின்னுக்கு அந்த சைடு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன அப்போ அடிச்சலடா இப்போ பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு அடிக்கிற மாதிரி கிட்ட வருவார். அந்த மாதிரி கிட்ட வந்தா ஜின்னு அப்படியே திரும்பி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அந்த மாதிரி கேட்டால் ஒன்றும் இல்லை மஸ்கிட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த திங்ஸை ஹேண்ட்ஸில் எடுக்கிறாரு. அவன் நினைக்க சொல்லி நேற்று நடி அடித்தான், என்னால் ஏன்டா அடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஹேண்ட்ஸுக்கே 2-3 அடி கொடுக்குறாரு. உன்னால் அடிக்க முடியல பற்றியாங்கிற மாதிரி இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஆரமோட சீக்ஸில் கோஸ்ட்டு ஸ்லாப் பண்ணிவிட்டு கோஸ்ட்டு சிரிக்குமா இந்த மாதிரி சிரித்தா 2 பேருமே ஷாக் ஆக்கி யார்டா அது வினோதமாக சிரிக்கிறதுங்கிற மாதிரி 2 பேரும் ஷாக் ஆனா நம்ம ஆரம்படா, டேய் ஜின்னு நான் உன் ஹஸ்பண்ட் தான்டா, இல்லைன்னுங்கள அதுக்காக இத்தனை டைமாடா என்ன அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, டே லூஸு வளராடா நான் ஏன்டா ஒன்று அடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இப்போ தானடா ஓங்கி ட்ரிக்ஸில் ஒன்று விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான், உனக்கு பைத்தியம் முட்டிருச்சு, என்ன ட்ரிங்க் நேற்று நைட்டு பண்ணது இன்னும் இறங்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னிட்ட பெருசாகவே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணால் அவன் அடிக்கிறத அடிச்சுட்டு எப்படி பேசுகிறான் பாரு, இருடா ரூமுக்கு வா, நான் என்னால் உன்னை அடிக்கலாம் முடியாது, ரூமுக்கு வாடி உன்னை வேற மாதிரி கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேரும் கோவமாக ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்துருந்து ஒர்க் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இங்கே நம்ம ஆம்ஜன் சைடு இப்படி இருந்தால் இப்போ யூமின் சைடு ஜேக்கப் சைடு போயிடுவோம். இப்போ நம்ம பாய்ஸஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள எப்படி டிஸ்டர்ப் பண்ணிச்சு அதே மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்க கோஸ்ட்டுமே நம்ம இந்த பாய்ஸஸையும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் பட்டு 3 மெம்பர்ஸுமே அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்கல. நாம்ஜோன் மாதிரிலாம் ஃபைட் பண்ணலை, அது அங்கே இருக்கா இது எங்கே இருக்கா அதே இதுங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். இப்போ நம்ம ஜேக்கப் தான், ஆமாம் இங்கே வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப் எங்கே போச்சு, இங்கே தானடா வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கோஸ்ட் அப்படியே ஜேக்கப்போட ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து அவரோட நெக்கில் மாட்டி விடுமா. இந்த மாதிரி மாட்டிவிட்டா, தேங்க்ஸ்டா ஜிமினா அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினா சுகோக்கு அந்த சைடு நிற்கிற ஜிமினாடாம், ஏன்டா தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஜேக்கப் அப்படியே திரும்பி பேக் சைடை பார்க்குறாரு. டே அவ்வளோ தூரத்தில் இருந்தாடா எனக்கு நீ ஸ்டெதஸ்கோப் எடுத்து கழுத்தில் மாட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்கவும், டே பைத்தியம் என் ஹேண்ட்ஸே குட்டி, அது ஏற்கனவே ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான்டா காமெடி பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என் ஹேண்ட்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு நீண்டுட்டு எப்படி வரும், நான் என்ன கோஸ்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி கட்டு வரா. பேபி விடு கூல், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைல்ல அதனால தான் அவன் டென்ஷன் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொன்னால் இவன் என்னடா புதுசாக சொல்கிறான்ட்டு ஸ்டெதஸ்கோப் யார்டா மாட்டி விட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் கட்டுனா அந்த கோஸ்ட் தான் ஜேக்கப் கிட்ட வந்துட்டு நான் தான் மாட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜேக்கப் அப்படியே ஃப்ளோரில் விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா யூமின் 2 பேருனா, உனக்கு என்னடா பிரச்சனை, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணுமா, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சுற்றி வயன் வருவா, போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த லூஸுங்களா இங்கே என்னமோ இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாண்டா இங்கே நிறைய ஒர்க் இருக்குடா, சேலரி தான் அதிகமாக தராங்கன்னு பார்த்தா ஒர்க்கு அதை விட அதிகமாக இருக்குடா, நீ வேற டென்ஷன் ஆக்காதடா எழுந்து போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கப்பை பிடிச்சி திட்டுவாங்களா. என்ன திமிரு, நான் போனதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் அது ப்ளே பண்ணுவோம், நான் போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒய்யன் நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீயாவது நம்புனுங்கிற மாதிரி அங்கேருந்து கட்டிக்கிட்டே போவாரா. இந்த மாதிரி போனால் நம்ம ஜேக்கப் நின்ன இடத்துலையே நடக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேக்கப் தான், இதையும் நான் சொன்னால் நம்ப மாட்டானுங்க, சரி காலையில் வாக்கிங் போகல இப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேக்கப் நின்ன இடத்துல நடக்கிற மூமெண்ட்டுக்கு ஒயன் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாவண்டா என் பாய் ஃப்ரெண்டு, நான் மட்டும் பாடுபடுறான்னு பார்த்தா கோஸ்ட்டோட ஆன்சர்லையும் சிக்கிட்டு பாடுபடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவரை போடவும் டக்குன்னு நம்ம ஜேக்கப் தரையில் நிற்பாரா. இந்த மாதிரி நிற்கிற வேகத்துக்கு அவர் வேகமாக வாக் தானே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி டக்குன்னு அந்த கோஸ்ட்டோட கிரிப்பு விட்டு அடுத்த செகண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஒயனை வந்து கிரிப்பை பிடிக்கிறாரு. என்ன ஜேக்கப் என்னை ரொம்ப தேடினியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. அந்த மாதிரி கேட்டேன், ஐயோ ஒய்யண்ணா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், இங்கே என்னமோ இருக்குது, அங்கே நிறைய ஒர்க் இருக்குது, நீ என் கூடவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேக்கப் அங்கேருந்து நம்ம ஒயன் கூட்டிகிட்டு போவாங்களா. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இப்போ இந்த கோஸ்ட்டு தான்
நம்ம ஜிமினாவோட பேக் சைட்லேயும் அடிக்குது, சுகாவோட ஃப்ரண்ட் சைட் முட்டுக்கல அதில் பேக் சைட் முட்டுக்கலையும் அடிக்குது. 2 பேரையும் மாற்றி மாற்றி அடிக்குது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கிற மூமெண்ட்டுக்கு 2 பேருமே ஒருத்தர் பட்டு ஒருத்தர் லைட்டாக ஒரு ஃபேக்கான ஸ்மைல் பண்ணபடி ஏன்டா என்ன அடிக்கிறேன்னுங்கிற மாதிரி முறைக்கிறாங்க. இந்த மாதிரி முறைச்சா அப்போ கூட விடாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிப்பாங்களா? இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு 2 பேரும் காண்டாகி டக்குன்னு அவங்க வச்சுருந்து திங்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் அடித்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சுகா ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ணபடி என்னாச்சு பேபி மார்னிங் கிஸ் கொடுக்கலன்னு கோவமா அடுக்கா என்ன இத்தனை அடி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா இப்படி திங்க் பண்ண பேபிக்கு என் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு பொழுது அதான் நம்ம கிட்ட கிஸ் கேட்கறதுக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணுது. அதான் இங்கே ஜேக பிள்ளைங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறதுல என்ன டப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு. 2 பேருமே திங்க் பண்ணிட்டு கோஸ்ட் அடித்து அடிக்கி இவங்களே பிளாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மார்னிங் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் பாட்டு இடத்துலலாம் ப்ளே பண்ணுவான்னு பார்த்தேன். பட் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நல்லா தான்டா ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி யூமின் கிஸ் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு டே போட்டுண்டா ஹாஸ்பிட்டல்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிட்டு வரப்போ வர இந்த மாதிரி பொண்ணை டக்குன்னு இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே ஷையாகி சிரிப்பாங்களா? இந்த மாதிரி சிரிச்சா உங்கள் 2 பேரும் எனக்கு கடுப்பிட்டு தானடா அடித்தேன், நீங்கள் என்னடா ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட்டே காண்டாகி அங்கே 2 மறைஞ்சான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒவ்வொரு பிளேஸாக அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இல்லை அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்காரு. ஒயன் தேடி வந்து அந்த மேஜிக் திங்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு தேடி போயிட்டு இருக்க அந்த பிளேஸில் கரெக்டாக அந்த பிளேஸில் ஒரு கோஸ்ட் ரூம்குள்ளே இருந்திருக்கோம்ல, ரொம்ப மோசமான கோஸ்ட். அந்த கோஸ்ட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கு முன்னாடியே என்ட்ராகுது. ஏன்னா அந்த திங்ஸ் எந்த ஒரு கோஸ்ட்டாக இருந்தாலும் மொத்தமாக அழிச்சிடும். அதை தேடி தான் இவங்க 2 பேருமே வந்துருப்பாங்க. ஒயனுக்கு ஹெல்ப் பண்ணுற நம்ம ஜங்குக்குமே சிஸ்டர் கூட ஹெல்ப் பண்ண அங்கே வந்திருப்பாரு. இந்த மாதிரி அந்த கோஸ்ட் அந்த திங்ஸ் இருக்கிற பிளேஸுக்கு ஜங்குக்கு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராகுமா? இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு வந்து அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு கோஸ்ட்டு தெரியாத மாதிரி, அதாவது ஹியூமனுக்கு கோஸ்ட்டு தெரியாதுல்ல, அந்த மூமெண்ட்லேயும் கோஸ்ட்டே கிராஸ் பண்ணலான்னுங்கிற மாதிரி கிராஸ் பண்ணால் டே நான் ஒன்றும் மற்ற கோஸ்ட்டு மாதிரி முட்டாள் கிடையாதுடா. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னை உன்னால் நல்லா பார்க்க முடியும்ன்ட்டு. நீ ஏன் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கணும் தெரியும். இங்கே பாரு, போதுன்னு உன் கூட வந்திருக்க அவ்வளோ வரைக்கும் ஃப்ரீ பண்ணிங்கிறன்ட்டு அனுப்பிடுதேன். ஒழுங்கு மரியாதை என்னோடய பிளேஸை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த கோஸ்ட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக பயம் ஓடுது. பட் நம்ம ஜங்குக்கு வந்து கோஸ்டெல்லாம் என்ன கண்டு தான் பயப்படணும், நான்லாம் பயப்பட மாட்டேங்கிற மாதிரி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம ஜங்குக்கோட ஃபீட்டுக்கிட்ட ஒரு நைஃப் அப்படியே குத்துற மாதிரி வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கு மரியாதை இந்த பிளேஸை விட்டு போடா. எனக்கு தெரியும் இந்த பிளேஸில் நடக்கிற ப்ராப்ளத்துக்கு காரணம் நீ மட்டும்தான்ட்டு. ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டலாக இருந்த இந்த பிளேஸை ஹோஸ்ட் ஹாஸ்பிட்டலாக நீ மாற்றி வச்சுருக்க. அது இனி ஒர்க் ஆகாது. என் ஃப்ரெண்டு இந்த பிளேஸில் தான் போன மாதிரி ஒர்க்குக்கு வந்தான். அந்த 10 மெம்பர்ஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன்தான். இங்கே நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவன் என்கிட்ட சொன்னான். பயத்தில் நடுங்கினான். நியூ பிளேஸ் தான் அப்படி தாண்டா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் பட் என் ஃப்ரெண்டு டெட் ஆட்டானுங்கிற நியூஸ் எப்போ நியூஸ் பேப்பரில் வந்துச்சோ அப்போவே அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு திங்க் பண்ணி தான் நான் இந்த பிளேஸ்க்கே வந்தேன். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அவ்வளோ பேர்கிட்டையும் உன்னை பற்றின ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இந்த அளவுக்கு ஒரு பேட் கோஸ்ட்டாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. என் பிளேஸில் குட் கோஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்ட்ரி, பேடுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்கு கூட நெக்கி அப்படி கிரிப்பாக பிடிச்சி இருக்குது. எந்த அளவுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கலாடா. அப்புறம் ஏன்டா ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிற? ஒன்று அழிக்கணும்னா அந்த திங்ஸ் எனக்கு தேவை. அது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த கோஷ்டி கேட்கவும் உள்ளே என்ட்ராக சொல்ல எனிமி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியாண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக ஒயன் என்ட்ராகி ஜங்குக்கு இந்த மாதிரி நெக்க பிடிச்சி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒயன் ஒரு பவரை கொடுக்கவும் கோஸ்ட் அப்படி தூரமாக போய் விழுமா. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டை நம்ம ஜேகப் நோட் பண்ணிவிட்டு ரியல் கோஸ்ட்டு என் கண்ணால் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கற்று வரா. இந்த மாதிரி கட்டுனா இவன் வரட்டே வாயா மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒயன் அப்படியே நம்ம ஜேகப்போட நெக்கில் ஒரு அடிக்கிற வேகத்துக்கு நம்ம ஜேகப் மயங்கி கீழே விழுந்துருவார்.
சும்மா சும்மா எந்த நேரமும் கோஸ்ட்டுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் அந்த திங்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் நம்ம ஒயனும் நம்ம ஜொங்குக்கும் கோஸ்ட் அட்டாக் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மெயின் அந்த திங்ஸ் இருக்கிற பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகப்பட்டோம். அந்த கோஸ்ட் அவங்கள உள்ளே போகிறதுக்கு அலோவே பண்ண மாட்டாங்குது. ஹெவி பவர் கொடுத்து நம்ம ஜொங்குக்கையும் ஒயனையும் டார்கெட் பண்ணி ஃபைட் பண்ணுது. 2 பேருமே அவங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக் வேர்ட்ஸ் மூலியமாக அந்த கோஸ்ட்டு கூட ஃபைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வேஸ்ட்டு. கோஸ்ட்டு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருமே தூர மூமெண்ட் விழுற இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ இங்கே காட்டாகி இப்போ அப்படியே அவங்கவுங்க பெட்ரூம் தான் காட்டணும். ஒயன்டா அந்த கோஸ்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் திங்க் கூட பண்ணலையே, நார்மல் கோஸ்ட் மாதிரின்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி நம்ம ஒயன் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜொங்குக் அந்த ஃபுட் ஷாப் ஒரு பிளேஸில் இருந்துச்சுல, அந்த பிளேஸுக்கு தான் வந்துருக்காரு. இந்த பர்சன் தானே நம்மளை இந்த பிளேஸ்க்கு வராதீங்க போக சொன்னார். அப்போது அவர்கிட்ட போய் கேட்டால் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபுட் ஷாப் இருக்கிற பிளேஸுக்கு வருவாரா இந்த மாதிரி வந்தோம். நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே டேயுமே வராரு. ஆனால் டேக்கு தெரியாது டேக்கு பின்னாடி ஒரு கோஸ்ட் வருதுன்ட்டு. ஜொங்குக்கு இந்த டைட்டில் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்தோம். ஜொங்குக்கு டே வர்றதெல்லாம் தெரியல, தன்னை ஒரு கோஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறத நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணபடியும் கோஸ்ட்டை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே நடந்து கரெக்டாக அந்த ஃபுட் ஷாப்புக்குள்ள என்ட்ராகி அந்த பிளேஸில் அந்த பர்சன்ஸ்கிட்ட என்னெல்லாமோ நிறைய கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டு ஜொங்கு கூட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணிவிட்டு சரி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து போகலானுங்கிற மாதிரி அந்த ஃபுட் ஷாப்பை விட்டு வெளியே வந்தோம். டேயோட கர்ச்சிப் அந்த ஃபுட் ஷாப்புக்கு வெளியே கிடக்கிற மொமெண்ட்டாக பார்க்குறாரு. இது இங்கே என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுட் ஷாப்புக்கு வெளியே இருக்கிற டேயோட அந்த கர்ச்சிப்பை எடுத்து நோட் பண்ணி பார்த்தா அது டேட்டுங்கிறது ஜொங்குக்கு நல்லா தெரியுது. இது இங்கே எப்படி வந்துச்சு, அப்போ டே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகி டேயோட நேமை சொல்லி பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா இப்போ நம்ம டேயை தான் கட்டுது. டே அந்த பிளேஸில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் கோஸ்ட்டை பார்த்த பயத்தில் ஓடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தான். ஜொங்கு கூட நேமை சொல்லி பயங்கரமாக கட்டினபடி தான் ஓடுறாரு. கோஸ்ட்டை பார்த்த பயத்தில் கோஸ்ட்டுமே நம்ம டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டே அட்டாக் பண்ண வருமா அந்த மாதிரி அட்டாக் பண்ண வருமாட்டுக்கு ரன் பண்ணிட்டு இருந்தவர் ஸ்டோன் தட்டி அப்படியே கீழே விழுந்துட்டு என்னை எதுவும் பண்ணாத இதெல்லாம் ட்ரீம்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டினபடி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணோம். அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகி கோஸ்ட்டுக்கு முன்னாடி கரெக்டாக என்ட்ராகி கோஸ்ட்டை பார்த்து ஒரு மேஜிக் பவுடரை போடுவாரா அந்த மாதிரி போட்டோம். கோஸ்ட்டு டக்குன்னு அந்த மேஜிக் பவுடரில் அட்டாக் ஆகக்கூடாதுன்ட்டு டக்குன்னு மறையுது. இந்த மாதிரி மறைஞ்சோம். இந்த மாதிரி கட்டிக்கிட்டு அழுற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே வந்து ஹக் பண்ண என்னை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுவார். அந்த மாதிரி கட்டுனா இந்த பிளேஸில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு அப்படியே நேராக ப்ராடஸ்டெல்லாம் தூக்குனபடி நேராக ஹவுஸ் கூட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டு வந்தா ஜொங்குக்கு நான் கோஸ்ட்டை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கோஸ்ட்டெல்லாம் நீ ஒன்றும் பார்க்கல, இது வந்து உனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இமேஜினேஷன், நீ சிங்கிளாக இருட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கல்ல அதில் நீ பயந்துட்ட அப்படிங்கிற மாதிரி நீ பார்த்துட்டு ஒன்றும் கோஸ்ட்டு கிடையாது, நீ சும்மா ஏதோ இமோஷனேஷனாக திங்க் பண்ணி தான் கத்திருக்கணுங்கிற மாதிரி நம்மகிட்டே கம்ஃபர்ட் பண்ணால் நான் என் கண்ணால் பார்த்துட்டு கதறி அழுதுட்டு ஓடி வந்தேன், எனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டணும். இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் ரூமுக்கு போனதோட இன்னும் பயங்கரமாக கத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாரா. இந்த மாதிரி மிரட்டுனா டக்குன்னு நம்ம மவுண்ட்டு கிரிப்பாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம். இப்படி க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டை பண்ணிட்டு நம்ம ஜொங்குக்கு சிரிப்பு வருது. கோஸ்ட்டை பார்த்து பயப்படுறத விட உன் பாய் ஃப்ரெண்டை பார்த்து தான் ரொம்ப பயப்படுற பிள்ளைக்கு பேபி அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுவாரா. ப்ளே பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண போச்சுட்டுலேயே பிராட் ஸ்டில் அந்த மூமெண்ட்லேயே நேராக ரூமுக்கு வருவாங்களா. அந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். இப்போ ரூமில் டம் டே வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டாரு. பட் நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணல. அந்த பர்சன் சொன்ன அந்த ஸ்டோரி தான் ஃபுல்லாக ரீகாப் ஆகுது. இந்த பிளேஸில் அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு. அந்த மூமெண்ட் அவங்க சொன்ன ஸ்டோரியை ஃபுல்லாக ரீகாப் பண்ணி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் டேஸஸ் அப்படியே தான் போகுது. கோஸ்டஸ் அந்த பிளேஸில் இருக்கிற மூமெண்ட்டும் அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டும் சிம்ஸ்டம்ஸ் காட்டினாலும் நம்ம பாய்ஸஸுக்கு அது பேசவே தெரியல. ரொம்ப நார்மலாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இட்டுட்டு அவங்க ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தா 1 மந்த் எண்ட் ஆகுது. இன்றைக்கி ஃபுல் மூன் டே. இந்த ஃபுல் மூன் டே அந்த மூமெண்டம் நோட் பண்ணிவிட்டு
ஜாலியாக ஒர்க்கு காடா வந்தீங்க அவ்வளோ பேர் சேர்ந்து. இப்போ பாருங்க ஜாலி என்ன மாதிரி இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் இன்னைக்கு ஃபுல் மூன் டேங்கிற மாதிரி திங்க் பண்ணி நக்கலாக வர நின்று சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒயன் வில்லத்தனமாக நின்று சிரிக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜேக்கப் நோட் பண்ணிட்டு, இவ சிரிப்பே சரியில்லையே, ஏதோ இருக்கும் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கப் ஷாக்கில் ஒயனை நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு பர்சன்ஸும் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ நம்ம டேடம் அவரோட பிளேஸில் ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு. இதை நம்ம ஜுங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ண போய்ட்டு, என் பேபியே இவ்வளோ சேடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணுவாரா, அந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம ஜுங்குக்கு இக்னோர் பண்ணபடி திரும்பி உட்காருவாரா, அந்த மாதிரி திரும்பி உட்காரணும். ஜுங்குக்கு அப்படியே டேக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டபடி டேயோட ஃபேஸை திரும்பவும் கப் பண்ணுறாரு. என்ன ஆச்சு, ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுற நீ அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி நம்ம டேட்ட பேசுனா எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைங்க ரெண்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இக்னோர் பண்ணுவாரா, அந்த மாதிரி இக்னோர் பண்ணால் ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஆகி இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி இக்னோர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே போகிறட்டையே பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, என்ன ஆச்சு, இதனால எந்த ஜொங்குக்கு மேலே உனக்கு கோவம் வருது, இந்த ஜொங்குக்கு மேலே உனக்கு கோவமே வராதே இன்னைக்கு என்ன புதுசாக கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணபடி பைட் பண்ணுவாரா, அந்த மாதிரி பைட் பண்ணால் நீ ஏன் என்கிட்ட இந்த மூமெண்ட்டை மறைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு செம ஷாக் ஆனா, என்னட்ட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஷாக்லேயே நம்மகிட்ட கேட்பாரா, அந்த மாதிரி கேட்டோம். அந்த பிளேஸில் ஒரு பேஷண்ட்டு நம்ம ஜொங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு கேர்ளு நம்ம ஜொங்குக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்மகிட்ட வேறு அதே ரூமுக்குள்ளே இன்ஜெக்ஷனோட என்ட்ராயிருப்பார், அவர் பாட்டுருப்பார். அந்த மூமெண்ட்டை இப்போ கரெக்டாக நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்கவும், நல்ல வேலை வேறு எதையோ கேட்பான்னு நினச்சேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை, நான் பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கேன்னா பேபி, அதனால இங்கே இருக்கிற நிறைய கேர்ள்ஸுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மூமெண்ட் இன்னும் நல்லா இருக்குடா, அதான் எனக்கு ஒரே ப்ரொப்போசலாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் காண்டா ஏன்டா ஹக் பண்ணியிருக்கேன், ஹக்கை பிரேக் பண்ணி என்ன திமிரு பற்றியா என்ன பக்கத்தில் வச்சுட்டு இப்படி பேசுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பயங்கரமாக அடிக்கிறாரு. இப்படி பேசுவியா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்றாரு. பேபி ஏன் இந்த அளவுக்கு காண்டாகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட 2 ஹேண்ட்ஸு கிரிப்பாக பிடிச்சா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா, அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி டே க்ரை பண்ணுவாரா, அந்த மாதிரி க்ரை பண்ணோம். டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு நம்ம ஜொங்கு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணபடி, ஏன் பேபி அவங்க சொன்னதை மட்டும் கேட்குற, நான் என்ன சொன்னேங்கிறது கேட்டியா நீ? நான் என்ன தெரியுமா சொன்னேன், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக தான் இருப்பேன், பட் என்னோடய பேபி என்னை விட செம ஹாட்டாக இருக்கும், அப்படிப்பட்ட பேபிக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதே காடு கொடுத்த கிஃப்ட் தான், அப்படிப்பட்ட பேபி என்கிட்ட இருக்குது, தேவையில்லாமல் ப்ரப்போஸ் பண்ணி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உன் பிக்கை தான் காட்டினேன் தெரியுமா, உன் பிக்கை பார்த்ததோட எல்லாருமே ஒன்றை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா, காண்டில் இன்ஜெக்ஷன் போட்டு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. வேறு வந்து நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன், தப்பு ஏன் மேலே இருக்குது, நான் ஏன் பேபிக்கு அவன்கிட்ட காட்டினது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கி வந்து பயங்கரமாக சிரிப்பு வருது. எடி நீ என் பிக்கை காட்டினதோட ஒன்றை விட அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒன்றையும் டீச் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்பாரா, அந்த மாதிரி கேட்டால், ஆமாம் பேபி இப்படி சொன்னால் அவங்க ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அது எப்படி சொல்லலாம், என் பேபி எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுவாரா, அந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக்கி, சரி இப்போ நான் பேஷண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இன்றைக்கி என்ன டேட்டுன்னு தெரியாதா, நானும் சரி மார்னிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன், ஃபுல்லாகவே என்னை இக்னோர் பண்ணுறியே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா டேக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கி என்ன டேன்ட்டு, 2 பேருமே இன்றைக்கி தான் ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப ஷையாகி, ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கோமே இந்த மாதிரி பேசுகிற, ரூமுக்கு போன அப்புறம் நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம், அதெல்லாம் முடியாது, எனக்கு இன்றைக்கி ரிவார்டு வேணும், இன்றைக்கி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணபடி கிட்ட வருவாரா,
டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற சொன்னா கேளு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி. டேய் பேக் சைடில் நடந்தா என்ன இன்னைக்கு நமக்கு லவ் ஆனிவர்சரி, அது எப்படி இந்த டேட்டை நான் விடுவேன், எந்த டேட்லேயாவது நான் உன்கிட்ட ப்ளே பண்ணுறது நீ பிரேக் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி நான் உன்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணுவேன், இன்றைக்கி நம்ம 2 பேர் மட்டும்தான் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒர்க்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு பார்க்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் வந்து தூக்குவாரா, இங்கே பாரு நீ வர வர ரொம்பவே கெட்டு போயிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் வந்து நம்ம ஜொங்கு கேட்டுட்டுனா ஆமாம் பேபி இன்னைக்கு நான் ரொம்ப பேட் பாய் தான், அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு என்ன சொன்னாலும் எனக்கு காடே கேட்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அப்படியே கொண்டு வந்து அவர் இருந்த சீட்டில் டைஸில் வச்சு படி உட்கார வச்சுட்டு டேயோட நெக்லெலாம் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா. டே ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் ப்ளே பண்ணாது ஜொங்கு, இங்கே யார் வந்துருக்கா, நீ ஒர்க்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க, நம்மளும் இந்த ப்ளேஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப பேஷன்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி லவ் ஆனால் சரி ஒழுங்கு மாதிரியாட்டி என்கிட்ட கோஆப்ரேட் பண்ணிட்டு வெள்ளாமல் என்ன டென்ஷன் ஆக்குன்னா அப்புறம் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண கேர்ள்கிட்ட இன்றைக்கே போய் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்குக்கு சொன்னால் என்ன திமிர் பற்றி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி காண்டாக்கி டக்குன்னு ஜொங்கு கூட தேசம் இருந்து பாரு. ஓ என்னை விட்டுட்டு அந்த கேலை போய் ப்ரொப்போஸ் பண்ணுவியா, போடா ப்ரொப்போஸ் பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கே 2 வேகமாக போவாரா. ஐயோ ஒரு வேகத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டேனே, பேபி நமக்கு லவ் என்ன சரி இப்படிலாம் பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பின்னாடியே ஓடுவாரா. இந்த மாதிரி ஓடுனான் ஜொங்குக்கு ரன் பண்ணபடி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏன்கிட்டயா கேலை வச்சு பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அதுக்கு மேலே ரன் பண்ணபடி வேகமாக ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டுக்கு டைம்லாம் மூவ் ஆகி நைட் ஆயிடுச்சு. நைட்டு இப்போ ஒரு 7 o'clock போலதான் இந்த மாதிரி டேக்குக்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் ஃபுல் மூன் டேங்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுறாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் ரன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்மகிட்ட டக்குன்னு ஒரு பர்சன் பக்கத்தில் நின்றுட்டு அந்த பர்சனோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு ஐயோ முடியலடா என்னம்மா ப்ரீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா ரொம்ப கஷ்டப்படுறியா, வேணா நீ என்னை மாதிரி மாறிடு, ப்ரீட் பண்ணுறதுல கஷ்டப்படவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்ல எது ஒன்றை மாதிரி மாறணுமா அப்படிங்கிற மாதிரி எப்படி நிமிட்டு பார்த்தா ஹியூமன் மாதிரி இருந்த அந்த பர்சன்ட் ஃபுல்லாக கோஸ்ட்டாக மாறி இருக்காரு. கோஸ்ட்டை நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு நம்மகிட்ட இந்த கோஸ்ட்டை விட்டு மூவ் ஆனா, நீ தானே ப்ரீட் பண்ணுறதுல கஷ்டப்படுறேன்னு சொன்ன, வா நான் உன்னை கில் பண்ணுறேன், நீ டெட் ஆகிரு, அப்புறம் ப்ரீட் பண்ணுறதுல நீ கஷ்டமே பட மாட்டே அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கு கிரிப்பாக இருக்கிற மாதிரி வந்தா டேயை ஃபாலோ பண்ணபடி வந்த நம்ம ஜொங்கு கோஸ்ட் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பவர் போடுறாரு. பவர் பொடி அந்த மாதிரி மேஜிக் பொடியும் போட்டு மேஜிக் வேர்டை சொல்லி அந்த கோஸ்ட்டை டேயை விட்டு மூவ் ஆனாக்கிட்டு டே அப்படி தூக்கு வரா. இந்த மாதிரி தூக்குனா டேக்கு இங்கே பார்த்து அந்த மூமெண்ட்டை நம்பவே முடியல. என்னை தூரத்துலேருந்து ரன் பண்ணபடி வர சொல்ல அவர் ஒரு ஹியூமனாக இருந்திருப்பாரு. கிட்ட வந்து நின்று அடுத்த செகண்டே கோஸ்ட்டாக மாறினதை பற்றி ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். ஒன்றும் இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்டேயே சமாளிக்க ட்ரை பண்ணால் இப்போ ஒவ்வொரு பாய்ஸஸும் ஒவ்வொரு ரூமில் இருந்து பயங்கரமாக கத்தி கதறி அலறாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற ஹியூமன்ஸாக இருந்த எல்லாருமே கோஸ்ட்டு, அவ்வளோ மெம்பர்ஸுமே கோஸ்ட்டாக தான் இருப்பாங்க. எல்லாருமே கோஸ்ட்டாக மாறின மூமெண்ட்டை பார்த்துட்டு அதில் ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸ் மட்டும்தான் நார்மல் ஹியூமன், நம்ம பாய்ஸஸ் மாதிரி நார்மல் ஹியூமனாக இருப்பாங்க. மீதி எல்லாருமே கோஸ்ட்டாக அவங்க அந்த ஃபுல் மூன்டேக்கு ஹியூமனாக இருந்த பர்சன்ஸ் எல்லாம் கோஸ்ட்டாக மாறுறத பார்த்து பாய்ஸஸ் எல்லோரும் கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு ஹக் பண்ணிட்டு இருந்துட்டு இங்கே என்ன நடக்குது ஜொங்குக்கு எதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு விட்டுட்டு நேராக கீழே ரன் பண்ணபடி ஓடி வர அந்த மாதிரி ஓடி இருந்தால் என்னை விட்டுட்டு சிங்கிளாக போகாட்டேன்னு இரு நானும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு டையை ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு வருவாரா. இந்த மாதிரி வந்தோம் ஒயன் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு சரி இனி நம்ம ஒர்க்கை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் நேராக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ அந்த பிளேஸ் முழுக்க ஃபுல்லாக கோஸ்ட்டுங்க தான். கோஸ்ட்டு எல்லா பிளேஸ்லையும் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ்லாம் பயந்து போய் பயங்கரமாக கட்டுனோம். இப்போ ஒரு ரூம்குள்ளே தானே அந்த மோசமான கோஸ்ட் இருந்திருக்கும். அந்த கோஸ்ட் இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வருது. இந்த மாதிரி வெளியே வர மூமெண்ட்டை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகிற ஒயன் நல்லாவே நோட் பண்ணுறாங்க. இப்படி நோட் பண்ணிவிட்டு தான் பக்கம் அந்த கோஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கேதோ ஒரு வித்தியாசமான மேஜிக் போட்டு தனக்கு மேலே ஒரு அட்டாக் எதுவும் ஆகாத அளவுக்கு அவங்கள சுற்றி ஒரு பவர் கட் போடுறாங்க. இந்த மாதிரி பவர் கட் போட்டுட்டு எப்போதுமே என் ஃபேமிலி மெம்பர்ஸை உன்னால் ட்ரஸ்ட் பண்ண முடியாது,
சீக்கிரமாகவே உன்னை கில் பண்ணதுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒயன் அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணபடி அங்கே 2 ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா என்ன மாதிரி என்றானம் அந்த கோஸ்ட்டுமே அங்கே மட்ட கோஸ்ட் இதுக்கு கீழே இருக்கிற மட்ட கோஸ்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாரையுமே கில் பண்ணிருங்கங்கிற மாதிரி ஆர்டர் போடுது. இந்த மாதிரி ஆர்டர் போடுற மூமெண்ட்டுக்கு அவ்வளோ கோஸ்ட்டுமே இப்போ ஹியூமன்ஸ் யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ அவங்கள அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஒவ்வொரு பிளேஸாக ஹியூமன்ஸை தேடிட்டு வருது. இந்த மாதிரி தேடிட்டு வந்தால் இப்போ நம்ம ஹியூமன் தான் ரன் பண்ணபடி ஓடிட்டு வந்துருக்கவங்க ஆப்போசிட்லேயும் பேக் சைட்லேயும் கோஸ்ட் வர்றதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்புக்கு பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துருக்குறாங்க. மவுத்தை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். அதே பிளேஸில் நம்ம ஜேக்கப்பும் கதறினபடியே ஓடி வருவாரா இந்த மாதிரி ஓடி வந்தா அங்கே எங்கடா இவ்வளோ வேகமாக ஓடுற இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்போட ஹேண்ட்ஸை பிடிச்சி சுகா இழுக்கவும் டே ஜேகப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினை கூப்பிடுவாரா டே நீங்கள் 2 பேரும் இங்கேடா இருக்கிறீங்க இங்கே இருக்கிற எல்லாருமே கோஸ்ட் மாதிரி மாறிட்டாங்கடா டே லூஸு கோஸ்ட் மாதிரிலாம் மாறலடா அவங்கெல்லாம் ரியல் கோஸ்ட்டுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லுவாரா என்ன பண்ணி சொன்னோம். அப்போவே இந்த ஒய்யன்னு சொன்னால் இந்த பிளேஸு சரியில்லை இந்த பிளேஸு சரியில்லை நம்ம இங்கே இருக்காண்டாம் போடலான்னு சொன்னான் கேட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜேகப் கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனா டே குரங்கு வாயை மூடிட்டு பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கிரிப்பாக மவுட்டை க்ளோஸ் பண்ணோம். இப்போ ஸ்டெப்பு கடையில் தானே அவங்க 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை கிராஸ் பண்ணபடி ஒரு கோஸ்ட்டு போட்டு என்ன பண்ணி அந்த கோஸ்ட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜேகப் நோட் பண்ணிட்டு கோஸ்ட்டுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியல பிள்ளைக்கு முதல்ல பார்லருக்கு போக சொன்னோம். என்ன நீளமாக ஹேர் வளர்ந்துருக்கு போதா குறைக்கி நைல்ஸ்லாம் என்ன நீளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட்டு பார்லருக்கு போகணுமா ஹேண்ட்ஸில் இருக்க ஃபிங்கர்ஸில் இருக்க நைல்ஸ்லாம் நீளமாக இருக்கான். ஹேரு தரையை க்ளீன் பண்ணுதான் அந்த ஹேரு முடி கிளாவர கிடக்குதான்னு தர வரைக்கும் இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகப் சொல்லுவாரா ஏன் நீ வேணா ஒரு கோஸ்ட்டுக்காக பார்லர் ஓப்பன் பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் என்ன இந்த மாதிரி கலாய்க்கிற டேய் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா ஜேகப் அடிக்க ஜேகப் சுகா அடிக்க 2 பேரும் மாட்டி ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு போகணும் கோஸ்ட்டு கரெக்டாக 3 பாய்ஸஸ் பக்கத்தில் வந்து நிற்குமா டே ஃபைட்டு தான் பண்ணிங்க போனதுக்கப்புறம் பண்ணலாம்லாடா அப்படிங்கிற மாதிரி சுகாவையும் ஜேகப்பையும் நம்ம ஜிமினா பிரித்து விடுவாரா இந்த மாதிரி பிரித்து விட்டா என்ன திமிரடா என்ன எங்கள் 2 பேரையும் பிரித்து விடுவானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணா டே அடிச்சுக்கிட்டதுலாம் காணண்டா உங்களோட பவரை எப்படி உங்கள் 2 பேரும் மாட்டி காட்டிக்கிட்டீங்க அதே பவரை அப்படியே நமக்கு முன்னே வந்து நிற்கிற பர்சன்ஸ்கிட்ட காட்டுக்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாராம் இந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜிமினா இப்படி சொல்கிறத கேட்டு நமக்கு முன்னாடி யார்டா வந்து நிற்கிறானுங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கோஸ்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஐயோ அந்த கோஸ்ட்டா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனா கரெக்டாக ஜேகப்போட நெக்குக்கிட்ட அந்த ஹேண்ட்ஸை நீட்டுனா நைல்ஸு கரெக்டாக நம்ம ஜேகப்போட நெக்கை கட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்போவே சொன்னோம்ல இது பார்லருக்கு தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்கிறது கேட்டு நம்ம சுகாவுக்கு காண்டாகிட்டு இவனை பாட்டியா என்ன மாதிரி பேசுகிறான்ட்டு காண்டிலே இருந்தவர் பக்கத்தில் இந்த அங்கே ஹாஸ்பிட்டல் தானே சிசர்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா அந்த ஸ்டெதஸ்கோப்பு அந்த மாதிரி சிசர்ஸு மெடிசன்ஸு எல்லாமே நிறைய பக்கத்தில் ஒரு பிளேட்டில் இருக்குது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகப்போட நெக்கை இப்படி கட் பண்ணுற மாதிரி வர நைல்ஸை நோட் பண்ணிவிட்டு என்னை திமிருண்டா நான் அவனை எவ்வளோ வேணாலும் அடிப்பேன் நீ அட்டாக் பண்ண வருவியானுங்கிற மாதிரி கோஸ்ட்டோட நைல்ஸ் எல்லாத்தையும் இவர் கட் பண்ணிடுவாரா. இந்த மாதிரி கட் பண்ணதை பார்த்துட்டு ஜிமினாவும் ஜேகப்பும் ஷாக் ஆகி டே சுகா நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா இவ்வளோ அடித்த பற்றியா நான் கூட என் மேலே காண்டில் இருப்பேன்னு நினச்சேன் என்னையே காப்பாற்றிட்டல அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொன்னால் லூசு பைய சும்மா 2 கோஸ்ட்டை வேற கடுப்பேற்றிட்டானுவலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே கோஸ்ட்டை நோட் பண்ணுவாரா இந்த மாதிரி நோட் பண்ணா நைல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டா மூமெண்ட்டை பண்ணிட்டு காண்டாகி கோஸ்ட்டு நம்ம பாய்ஸஸை அடிக்கும்னு நான் நினச்சேன் அட்டாக் பண்ணுன்னு நினச்சேன். ஒரு பக்கம் ஹேண்ட்ஸ் நைல்ஸ் தானே கட் பண்ணி விட்டார் இன்னொரு பக்கம் நைல்ஸு ஷோ பார்த்து நீட்டுது இந்த மாதிரி நீட்டுறதை பண்ணிட்டு ஜேகப் சொன்னது கரெக்டு தான் பார்லர் ஓப்பன் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோஸ்ட்டுக்கு நைல்ஸை வெட்டி விடுவாரா. இந்த மாதிரி வெட்டி விடுற மூமெண்ட்டுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய கோஸ்ட்டுங்க இருக்குது. அந்த கோஸ்ட்டுங்களும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்து இந்த மாதிரி அந்த கோஸ்ட்டு நைல்ஸ் கட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க க்யூனாக வேற நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு டே சுகா செம ஊருக்குடா நான் தான் சொன்னேன்லடா நம்ம பார்லர் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் கோஸ்ட்டுக்கெலாம் பார்லர் ஓப்பன் பண்ணுறது
உங்கள் 2 பேரால் மட்டும்தான்டா முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவங்க இப்படியே கோஸ்ட்டுக்கிட்ட ப்ளே பண்ணட்டும், இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா நம்ம பார்ப்போனுங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி அங்கே ஏதாவது தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் அவங்க இருந்த பிளேஸ்லேயே கீழே ஒரு மாதிரி ஸ்டெப்பு நேராக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது. அதை நோட் பண்ணுறாரு. இந்த ஸ்டெப்பில் மட்டும் நம்ம போனோம் டக்குன்னு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்படியே சுகாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணா, என்னடா ஏதாவது கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கேட்கவும், டே நகட்டை கட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே வாங்கடா இந்த பிளேஸ் வெளியே தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கரெக்டாக அந்த பிளேஸை காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா ஜிமினா சொல்கிறது கரெக்டு தான் டே அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா பக்கத்துலேயே ஜேகப் வந்து நின்றுட்டு ஏதோ ஸ்டோரி பேசுகிற மாதிரி பேசிட்டு சுகாவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அங்கேருந்து டக்குன்னு வந்துரு அப்படிங்கிற மாதிரி இப்படி சிக்னல் கொடுத்தா இந்த மாதிரி ஹோஸ்ட்டுக்கு நைல்ஸை கட் பண்ணிவிட்டு சுகாட்டாம், அச்சோ இந்த சிசர் வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, நான் நியூவாக ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போங்கடா ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சுகர் நம்ம ஜேகப்புக்கும் ஜிமினாவுக்கு சிக்னல் கொடுத்தா ஓடுங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க 2 பேரும் ரன் பண்ணபடி ஓடுவாங்களா என்ன மாதிரி ஓடுனா சுகர் அடுக்கு மேலே ஃபாஸ்ட்டாகவே ஓடுறாரு. ஓடுற வேகத்துக்கு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அவன் வேகமாக ஓட மாட்டான், நீ அவட்டு ஓடிவானுங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அங்கே 2 ஓடுனோம். டே ஃப்ரெண்டாக இருந்துட்டு கலட்டி விட்டுறியடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜிமினா நம்ம ஜேகப்போட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு 3 பாய்ஸஸும் கோஷ்டப்பட்ட பைட்டில் இந்த மாதிரி கீழே ஓடி போவாங்களா, நைல்ஸை கட் பண்ணி விட்டுட்டு பாதிலே விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு மற்ற கோஷ்டெல்லாம் காண்டாகி என்ன திமிரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோஷ்டுமே இப்போ நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸையும் துரத்திக்கிட்டு ஓடி வருது. இந்த மாதிரி ஓடி வர மூமெண்ட்டுக்கு நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸும் கிரவுண்ட் ஃப்ளோரை பாட்டு ரன் பண்ணபடி ஓடி வந்தோம். இப்போ நாம் ஜூன் சைடை தான் காட்டுது. இப்போ நம்ம ஆரம்பம் ஜின்னுன்னா இங்கே நடக்கிற மூமெண்ட்டே தெரியாமல் அவங்க ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஆரமோட சொல்கிறல ஒரு கோஸ்ட் வந்து ஹேண்ட்ஸை வைக்குது. இந்த மாதிரி வைக்கிற மூமெண்ட்டுக்கு கோஸ்ட்டோட நைல்ஸ் வந்து ஆரமோட நெக்கில் குட்டுமா இந்த மாதிரி குட்டுனா, டே ஜின்னு எத்தனை டைம் தான் சொல்லியிருக்கேன் நைல்ஸை ஒழுங்காக வெட்டுன்ட்டு, ரொம்ப சாஃபாக இருக்குது கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜின்னு ரொம்ப தூரத்தில் நிற்பாரா. இந்த மாதிரி நிற்கிறவர் அப்படியே திரும்பி ஏன் நைல்ஸ் ஏண்டா ஒன்றை கூட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினா ஆரம்பம் வந்து ஆரமோட சொல்கிறத ஆன்சர் எப்படி ஒரு கோஷ்டி நிற்கிறத பார்த்துட்டு நான் காண்பட்டு கனவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஷாக்லேயே நம்ம ஆரம்பியும் அந்த கோஷ்டி நோட் பண்ணிட்டு நான் எதையுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பிட்டு நம்ம ஆரம்பம் வந்து அலாட் பண்ணணும்ல அதுக்காக அடே ஆரம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா இப்போ தானடா சொன்னேன் முதல்ல நீ நைல்ஸை கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நைல்ஸை நான் கட் பண்ணாண்டாண்டா அதுவே கட் பண்ணிக்கும், அது மட்டும் இல்லை இங்கே வாயேன் இங்கே ஒரு திங்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் கூப்பிடுவாராம். உனக்கு வேணா இங்கே வாடா அதை தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்லுவாரா. அவனை தப்பிக்க வைக்கலான்னு பார்த்தாலும் நம்மளெல்லாம் கூட்டு விடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து என்னெல்லாமோ ஒன்று ஒன்றா சொல்லி ஆரம்பம் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஆரம்பம் வந்து இங்கே வானுங்கிற மாதிரி ஜின்னை பக்கத்துலேயே கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டா ஜின்னு கேண்டாக்கிட்டே லூசு பையலே உன் பின்னாடி ஒரு கோஸ்ட்டு நிற்குது உன்னை சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டா என்னை இடந்த கோஸ்ட்டுக்கிட்ட மாட்ட வைக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலில் கத்திருவாரா. இந்த மாதிரி கட்டுனா கோஸ்ட்டு தான் அப்படி நம்ம ஜின்னை பார்த்து திரும்புமா அந்த மாதிரி திரும்பினா இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இப்படி சொல்லி தொலைச்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட்டை நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஆரம்பமே இப்போ தான் தனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மிரரை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ண கோஸ்ட்டு நிற்கிறத பார்த்துட்டு இதுக்கு தான் என்ன அப்படி அலாட் பண்ணியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரரை பார்த்தா தெரியும்னு சொல்லியிருந்தேன், நான் மிரரையே பார்த்துருந்துருப்பேனேங்கிற மாதிரி டக்குன்னு அந்த கோஸ்ட்டை விட்டு மூவ் பண்ணாக்கி ஜின்னுக்கிட்ட வருவாரா. இப்படி வந்தா கோஸ்ட்டு 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நீங்கள் 2 பேருமே என்கிட்ட இருந்து தப்பிச்சுலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, 2 பேருமே நான் தப்பிக்க விட மாட்டேன்னுக்கிற மாதிரி கோஸ்ட்டு கரெக்டாக ஜின்னுக்கிட்டே ஆரம்பிக்கிட்டே வேண்டாம். பக்கத்தில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆரம்பம் ஜின்னு தள்ளி விட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது என்னடா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, டோர் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த டோரை தட்டுறாங்க, நாக் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணால் பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணால் டோர் ஓப்பன்
ஆகிட்ட மூமெண்ட்டும் அந்த கோஸ்ட்டு கில் பண்ணுற மாதிரி கிட்ட வர மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திங்ஸ் அது ஆசின்னு சொல்லலாம். அதை அப்படியே எடுத்து அந்த டோரில் ஊட்டுற வேகத்துக்கு அந்த பூட்டு மாட்டி லாக் இருக்குல்ல, அந்த லாக் வந்து மொத்தமாக அது ஆசிட் பட்ட மூமெண்ட்டுக்கு டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆன அடுத்த செகண்டு டோரை 2-3 கிக் பண்ணி நம்ம டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸை கோல் பண்ணபடி அங்கேருந்து ரன் பண்ணபடி அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம். இவங்க 2 பேரும் வர பிளேஸில் எல்லா இடத்துலையுமே கோஸ்ட்டுங்க அங்கிட்டு இங்கிட்டுமா நிற்குதுங்க. நல்லாவே நமக்கு தெரியுது எல்லாருமே கோஸ்ட்டாக இருக்காங்க. மார்னிங் சிரித்து பேச சொல்ல ஃபுல்லாக ஹியூமன்ஸாக இருந்த அவ்வளோ பேருமே கோஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரன் பண்ணபடி கீழே ஓடி வருவாங்களா அந்த மாதிரி ஓடி வந்தேன். ஆப்போசிட் காரிடோரத்தில் முழுக்க கோஸ்ட்டுங்க நின்றுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு கேஷுவலாக போகிற மாதிரி போணுங்கிற மாதிரி கோஸ்ட்டெல்லாம் அவங்க இல்லை ஹியூமன்ஸ் மார்னிங் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி லேப் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்குல்ல அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் வச்சுட்டு சீப் டாக்டர் எல்லாத்தையும் காட்டணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சின்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு கோஸ்ட் அவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ கோஸ்ட்டுமே நம்ம நம்பிச்சுனதை நோட் பண்ணிட்டு ஐயோ டவுட்டாகவே பார்க்குதுவிலே கண்டுபிடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சின்னு நோட் பண்ணால் நீ காட்டி கொடுத்துறாதாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இதில் தப்பு பண்ணியிருக்க அதில் தப்பு பண்ணியிருக்க இத்தனை பேஷண்ட்ஸ்கிட்ட ரிப்போர்ட் கேட்டாருங்கிற மாதிரி நம்ம பயப்படுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜின் இந்த மாதிரி பேசிட்டு பேப்பர்ஸ் அங்கிட்ட இங்கிட்டுமா திருப்புறாங்க. இந்த மாதிரி திருப்புனா அதில் ஒரு பேப்பர் கீழே விழுந்துடும். அவங்க என்ன பேப்பர்ஸை கொண்டு டாக்டர்கிட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க, தப்பிச்சு தானே போகிறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு கீழே விழுந்த பேப்பரை நோட் பண்ணாமல் போகிறதா அங்கே இருக்கிற ஒரு கோஸ்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை ஆன்சர் எடுத்துகிட்டு ஜின்னோட நேமாக கரெக்டாக சொல்லிடு இந்த மாதிரி சொன்னோம். கண்டுபிடிச்சிருச்சு பல்க்கு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு செலவும் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம செத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு பட்ட சொல்லுவாரா இந்த மாதிரி மாட்டி சொல்லிட்டு இருந்தான். அந்த கோஷ்ட்டு கரெக்டாக நம்ம ஜின் முன்னாடி என்ட்ராகுது. அதோட லுக்கை பார்த்தே 2 பேருக்கும் அள்ளு விட்டுருச்சு. செம பயத்தில் 2 பேருமே அந்த கோஷ்ட்டை பட்ட பயத்தில் அப்படி டீட்டை கிரிப்பாக கடிச்சபடி ஃபேக்கான ஒரு ஸ்மெல் அந்த கோஷ்ட்டை நோட் பண்ணால் பேப்பர்ஸை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குமா இந்த மாதிரி கொடுத்தேன். ரொம்ப சின்சியரான கோஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோஸ்ட் ஆகியுமே ஒர்க்கில் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த பேப்பர்ஸை வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வேகமாக நடப்பாங்களான்ற மாதிரி நடந்தா கோஸ்ட்லாம் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜெனி நோட் பண்ணுது நம்ம இருக்கிறது கோஸ்ட் இருக்குல்ல இவங்க எப்படி பயப்படாமல் போவாங்கங்கிற மாதிரி கோஸ்ட் அப்படி ஜெனி நோட் பண்ணோம். அவங்க 2 பேரும் அங்கேருந்து பிறகு ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிப்பாங்களா அந்த மாதிரி ஓட முடிச்சா என்னையாடா ஜெயிட் பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே அந்த காரிடோரத்தில் இருந்த எல்லா கோஸ்ட்டுமே இப்போ நம்ம நம்பிச்சோன்னு தான் துரத்துது. ஐயோ அலர்ட் ஆயிடுச்சுங்க பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ரன் பண்ணபடி ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுவாங்களா என்ன மாதிரி ஓடுனோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரை தான் காட்டுது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஜொங்குக்கோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி தான் நம்ம வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். அந்த பேட் கோஸ்ட்டு தான் அந்த கோஸ்ட் வந்து நம்ம ஜொங்குக்கை நோட் பண்ணிவிட்டு இவன் எங்கே இருக்கிறான் அவன் சிஸ்டர் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயும் ஜொங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக் பக்கத்தில் டே செம்ம நர்வஸாக வர அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக் கூட ஃபைட் பண்ணதுக்காக ஒரு பவரை போட்டு டேயும் ஜொங்குக்கையும் பிரிக்குது. இந்த மாதிரி பிரிக்கிற மூமெண்ட்டுக்கு டே வந்து ஒரு டார்க் ரூம்குள்ளே போய் மாட்டிக்கிறாரு. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். ஜொங்குக் நார்மலாக தான் இந்த பிளேஸில் இருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருந்துட்டு அங்கிட்ட இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட நேமை சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே கீழே விழுந்த இடத்துலேருந்து எழுந்து நின்று அவரை சுற்றி இருக்கிற அத்தனை ரூம்ஸையும் நோட் பண்ணிவிட்டு டேயோட நேமை சொல்லி பயங்கரமாக கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா அந்த டார்க் ரூம்குள்ளே இருக்கிற நம்ம டேக்கு ஜொங்குக்கோட வாய்ஸ் கேட்டும் டோர்கிட்ட வந்துட்டு டோரை வேகமாக நாக் பண்ணுறாரு. ஜொங்குக்கு நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டுனா கரெக்டாக அந்த டோர்கிட்ட நம்ம ஜொங்குக்கு போனால் அதுக்கு ஆப்போசிட் டோரில் இருந்தும் டேயோட வாய்ஸ் கேட்குது. ஜொங்குக்கு நான் இந்த ரூம்குள்ளே இருக்கிறேன், நீ எங்கே என்ன பண்ணுற, என்னை வந்து சேவ் பண்ணணுங்கிற மாதிரி கட்டுனா இந்த ரூம்குள்ளே இருக்கானா அந்த ரூம்குள்ளே இருக்கானாங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆனா இப்போ அந்த ரூம் ஜொங்குக்கு சுற்றி எத்தனை ரூம்ஸ் இருந்துச்சு அத்தனை ரூம்ஸ்லையுமே டேயோட வாய்ஸ் கேட்குது. ஜொங்குக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஜொங்குக்கு இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வித்தியாசமாக சவுண்ட்லாம் கேட்குது, ஜொங்குக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டோரை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கத்துன்னு கட்டுறி அழுற மாதிரி ஜொங்குக்கு சுற்றி இருக்கிற எல்லா ரூம்ஸ்லேருந்தையும் நாக் பண்ணுற சவுண்டும் கேட்குது, டேயோட வாய்ஸுமே கேட்குது. இதை கேட்டு நம்ம டே ஷாக் ஆகி என்னடா நம்ம வாய்ஸே நமக்கு இத்தனை டைம் எக்கோ அடிக்குதுங்கிற மாதிரி ஷாக்லேயே நின்னா
அதே ரூம்குள்ள ஒரு கோஸ்ட் இருக்குது. அந்த கோஸ்ட் அப்படியே நோட் பண்ணுதுமா. இந்த மாதிரி நோட் பண்ணோம் கோஸ்ட் இருக்கிற ஃபீல் நம்ம டேக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அந்த ஃபீலிங்க்கு அந்த டோரை கிரிப்பாக பிடிச்சபடி ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டோரை ஓப்பன் பண்ண ஜங்குக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட கட்டு வரா இந்த மாதிரி கட்டுனோம். நம்ம ஜங்குக்கு காண்டாகி அப்படியே அவருக்குள்ள இருக்கிற அந்த டார்க் மேஜிக் பவரை எடுத்து அந்த பிளேஸில் ஒரு பவர் கட்டு மாதிரி போட்டு ஃப்ளோரில் ஓங்கி ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுற மாதிரி அதோட பவரை கொடுப்பாரா. இந்த மாதிரி கொடுத்தா அத்தனை ரூம்ஸ் டோர்லேயும் போய் அந்த பவர் படுது. இப்படி பவர் பட்டா டே மட்டும் இருக்காருல ஒரு ரூம், அந்த ரூமில் மட்டும் டேயோட வாய்ஸ் கேட்குறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. மற்றதெல்லாம் ஃபேக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரூம் டோரை நம்ம ஜங்குக்கு ஓப்பன் பண்ணோம். டேயோட ஃபீட்டை அந்த கோஸ்ட்டு கிரிப்பை பிடிச்சபடி டேயை ஜங்குக்கிட்டேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டார்க் ரூம் தானே அந்த டார்க்குள்ளே இழுக்குது. இந்த மாதிரி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு டேயோட ஆன்சர் நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சோம். ஜங்குக் எனக்கு பயமாக இருக்குது, இங்கே என்ன ஜங்குக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை விட்டுறாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பாட்டு கட்டுனோம். அந்த கோஸ்ட்டு கெவியாக ஒரு பவரை போட்டு டேயை அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆக்கிறது. இந்த மாதிரி தான் கண்ணு முன்னாடியே டே அந்த டார்க்காக இருக்கிற பிளேஸ்க்குள்ளே மறைஞ்சு போகிறத பாட்டு ஜங்குக்கு ரொம்ப காண்டாகி அந்த ரூமை விட்டு வெளியே அந்த பேட் கோஸ்ட் இருக்குல்ல அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணிட்டு நீ இந்த பிளேஸில் தான் இருக்கங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தேவையில்லாமல் என் பேபியை டச் பண்ணி என்னை நீ ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்ட. என் பேபிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம கோபமாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி எல்லா பக்கமும் திரும்பி நின்று கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனோம். அந்த கோஸ்ட்டு தான் நக்கெல்லாம் சிரிக்குது. வாவ் 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 பார்ட்னருக்கு ஒன்று செம்மையாக துடிக்கிறாடா. நானும் தான் இந்த பிளேஸில் என் பார்ட்னர் கூட இருக்குன்னு தான் திங்க் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஆனால் என் பார்ட்னர் என்னை ரொம்ப ட்ரீட் பண்ணி ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதோட ஸ்டோரியை சொல்ல ஆல்ரெடி ஜங்குக்கு நல்லாவே இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். இந்த பிளேஸில் தான் டாக்டரும் இந்த கேர்ளுமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளேஸில் இருந்த சீஃப் டாக்டர் இந்த கேர்ள் கிட்ட லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் ப்ளே பண்ணி ரிலேஷன்ஷிப்லேயே இருந்திருப்பாங்க. பட் அந்த சீஃப் டாக்டர் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ண மூமெண்ட் இந்த டாக்டரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபைட் பண்ண மூமெண்ட்டுக்கு சீஃப் டாக்டர் இந்த கேலை கில் பண்ணியிருப்பார். கில் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் காட்டுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபயர் பண்ணி விட்டுருப்பாரு. ஃபயர் பண்ண மூமெண்ட்டுக்கு இந்த பிளேஸ்லேயே நிறைய பர்சன்ஸ் டெத் ஆகிருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டும் இந்த மாதிரி தன்ட்ட சீட் பண்ணி ஏமாற்றி ப்ளே பண்ண அந்த பர்சன்ட்டை அந்த கோஸ்ட்டு நெக்ஸ்ட் மண்டே ஃபுல் மூன்டேலே கில் பண்ணியிருக்கோம். கில் பண்ண போடா குறைக்கும் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிற மற்ற பர்சன்ஸுமே கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே அந்த ஃபுட் ஷாப் ஓனர் தான் சொல்லிட்டு இருப்பாரு. இதை அப்படியே நம்ம ஜங்கு கவிழ்த்தி சொல்கிறாரு. நீ இப்போ உன்னோட லைஃப்பில் நடந்தது ஒரு மாதிரி சேடான மூமெண்ட் தான். பட் நீ தான் நெக்ஸ்ட்டு மண்டே அந்த பர்சன்ட்டை கில் பண்ணிட்டியே, அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை தான் கொடுத்துட்டியே. ஆனால் அதுக்கப்புறமே நீங்கள் இருக்கிற பீப்புள்ஸை ஒவ்வொரு பர்சன்ஸையே கில் பண்ணிட்டு உன்னோட தப்பு. கோஸ்ட்டாக இருந்துட்டு உனக்கு இவ்வளோக்குள்ள பவர் இருந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணிகிட்ருக்க, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோஸ்ட்டை பாட்டு திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுனா எங்கேயோ இருந்த கோஸ்ட்டு கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராகி ஜங்குக்கோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி மேலே தூக்குது. எனக்கே லெசன் எடுக்கிறியாடா? இந்த பிளேஸ்க்குள்ளே எம்மா வந்தாலும் சரி அவனுக்கு டெட்டு மட்டும்தான். இந்த பிளேஸில் நான் ஒரு ஒர்க் பண்ணதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்தேன். எனக்கு என்ன நடந்துச்சோ டே தான் இங்கே வர எல்லாருக்குமே நடக்கும். யாரையுமே நான் இந்த பிளேஸ்லேருந்து உயிரோட விட மாட்டேன். முதல்ல உன் பேபியை கில் பண்ணுறேன், அப்புறம் ஒன்றை கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி தூக்கி வீசிட்டு டக்குன்னு இந்த கோஸ்ட்டு மறைஞ்சோம். நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயந்து போயிட்டே தேடி ஒவ்வொரு பிளேஸாக நம்ம டேயோட நேமை சொல்லி கட்டிக்கிட்டே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இப்படி நம்ம ஜங்குக் டேயோட நேமை சொல்லி கட்டிக்கிட்டே வர அந்த பிளேஸுக்கு நம்ம ரன் பண்ணபடி ஓடிட்டு வந்த நாம்ஜுனுமே அப்புறம் நம்ம சுகா ஜிமினா ஜேகப்புமே ஒன்றா ஒரே பிளேஸில் அவ்வளோ பேருமே என்ட்ராகிறாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி கட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேரோட பின்னாடியும் கோஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருதுல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அவருக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக்கு யூஸ் பண்ணி பாய்ஸஸ் அவ்வளோ பேரையுமே எந்த கோஸ்ட்டுமே அட்டாக் பண்ணாத அளவுக்கு ஒரு பவர் கட்டு போடுறாரு. பவர் கட் போட்ட அடுத்த செகண்டே ஃபாலோ பண்ணிட்டு வந்த கோஸ்ட்டுங்க அந்த பவர் கட்டோட அட்டாக்கில் பாய்ஸஸை விட்டு மூவ் ஆன் ஆகி விழுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகி விழுந்தா அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜங்குக் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. ரூம்குள்ளே கொண்டு விடுற
பண்ணுறாரு. அவ்வளோ வெறுமே ரூம்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு இந்த மாதிரி டேயை தூக்கிட்டு போயிடுச்சு. எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தா டைம் 12 o'clock ஆக போகுது. 12 o'clock முன்னாடி நம்ம எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நைட்டு ஒரு 10 o'clock தாண்டி 11 o'clock ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் 12 o'clock ஆகிரும். 12 o'clock ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகணுங்கிற மாதிரி ஜோங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம பாய்ஸஸ்லாம் காண்டாகி உனக்கு இது இவ்வளோ ரிஸ்க்குன்னு இந்த பிளேஸில் தெரியுதுலடா, மார்னிங்கே ஏன்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எங்களை எல்லோரும் என்ட்ராக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா இந்த பிளேஸ்க்குள்ள நம்ம என்ட்ராக்கலைன்னா கண்டிப்பாக மார்னிங்கே நமக்கு அட்டாக் ஆக ஆரம்பிச்சுருக்கும். அதனால தான் இந்த பிளேஸ்க்கு எப்போது வர மாதிரி ஒர்க்குக்கு நான் உங்களை வர வச்சேன். ஆனால் இந்த பிளேஸை விட்டு இப்படி வெளியே போக முடியாமல் இப்படி இத்தனை கோஷ்ட்டுங்க வரும் நான் திங்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி வாங்க தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே சவுண்ட் எதுவுமே போடாமல் ரொம்ப அமைதியாகவே ஒவ்வொரு பிளேஸில் நம்ம தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தோம். அந்த கோஸ்ட்டோட ரூம்குள்ளேயே இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் ஃபுல்லாக மயங்கிருக்கட்டே ஐஸ் ஓப்பன் பண்ணி அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். கோஸ்ட்டுட்டே எழுந்துக்கிட்ட மூமெண்டெல்லாம் நோட் பண்ணல. பாய்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி மறைஞ்சிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி தான் கோஸ்ட்டு அந்த பிளேஸ்லேருந்தே செக் பண்ணிகிட்ருக்குமா இந்த மாதிரி செக் பண்ணோம். இந்த மாதிரி கோஸ்ட்டு தன்னை கண்டுக்காட்ட அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகலாங்கிற மாதிரி மூவ் ஆனோம். டேயோட ஃபீட்டில் ஏதோ சங்கிலிலாம் போட்டு கட்டி வச்சுருக்கு. இந்த மாதிரி கட்டி வச்சுருக்க மூமெண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு சங்கிலி இழுத்து டக்குன்னு கீழே விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா அங்கிட்டு மர திரும்பி என்ன கோஸ்ட்டு இங்கிட்டு மர திரும்பி பார்க்குது. இந்த மாதிரி சங்கிலிலேயே என்ன கட்டி போட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் கோஸ்ட்டை பார்த்து பயப்படுவாரா. அந்த மாதிரி பயந்தோம். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் போனால் போடு மயக்கத்தில் இருக்கேன்னு ஃப்ரீ பண்ணி விட்டா எவ்வளவு துணிச்சல் தானுங்கிற மாதிரி டேக்கு ஒரு ஸ்லாப்பு விழுமா. இந்த மாதிரி விழுந்தா அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம பாய்ஸை சென்றாக்கி டேயிட்டேருந்து கோஸ்ட்டை மூவ் ஆன் பண்ணுறாரு நம்ம ஜோங்குக்கு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயோட ஃபீட்டில் இருக்க அந்த சங்கிலியை கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜோங்குக்கு சொன்னால் அது ஒன்றும் நார்மல் சங்கிலி கிடையாதுடானுங்கிற மாதிரி சொல்லி கோஸ்ட்டு ஒரு சொடக்கு போட்டால் அந்த சங்கிலி இப்போ நம்மகிட்ட ஒரு பிளேஸில் மயங்கி தானே உட்காந்துருப்பாரு. அந்த பிளேஸை பார்த்து வேகமாக இழுக்குது. இந்த மாதிரி இழுத்தா நேராக வாலில் போய் முட்டை போகிற அந்த வாலில் போய் இடிப்பாங்களா அந்த மாதிரி இடிக்க போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஷாக் ஆகி ஜோங்குக் அப்படிங்கிற மாதிரி கத்தினபடி ஐஸை க்ளோஸ் பண்ணோம். அங்கே மறைஞ்சி நம்ம கரெக்டாக ஒயன் முன்னாடி என்ட்ராகுவாரா. இந்த மாதிரி என்ட்ராகிட்ட பார்த்துட்டு ஒயனு ஷாக் ஆகி நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அதோட பவரை வச்சு நம்ம ஒயன் ஒரு திங்ஸ் எடுக்கிறதுனா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துருப்பாங்க. அங்கேயே நம்ம மூவ் ஆன் பண்ணி விட்ருக்கோம். இப்படி மூவ் ஆன் பண்ணால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒயன், நான் எப்படி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தேன், என் லெக்கில் இருக்கிற அந்த சங்கிலியை ரிமூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயனை நோட் பண்ணால் ஒயன் அந்த திங்ஸை ஹேண்ட்ஸில் எடுக்கிற ஸ்டேஜுக்கே போயிருப்பாங்க. கீழே திங்ஸு மேலே தொங்கிக்கிட்டு இருக்காரு தலைகீழே. இந்த பொசிஷனை பார்த்துட்டு திங்ஸ் எடுக்கவா பிடிக்கவானுங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். கோஸ்ட்டுக்கு நல்லாவே தெரியும் அவள் அந்த திங்ஸை எடுக்க ட்ரை பண்ணிட்டா. திங்ஸ் இப்போ மட்டும் அவள் ஹேண்ட்ஸில் எடுத்தால் நமக்கு ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி தூக்கி நம்ம ஒயனை அவளோட ஒர்க்கை என் பண்ணாமல் இந்த மாதிரி குழப்பினா நம்ம ஒயன் சரி திங்ஸை பரப்பாட்டுக்கெலாம் சேவ் பண்ணலான்ங்கிற மாதிரி கிட்ட வந்தா சுற்றி இன்னும் நிறைய அதே மாதிரி சங்கிலியில் தொங்குற மாதிரி காட்டுது. ஃபுல்லாக மேஜிக் தான் இமேஜினேஷனில் தெரிஞ்சப்பட்டுட்டு ஒயனுக்கு ரொம்ப டவுட் ஆகி இது என்ன இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் ரொம்ப ஷாக் ஆகி அந்த திங்ஸ் எடுக்கவா காப்பாற்றவானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் அங்கே நம்ம ரியல் இருக்க மாட்டார். அவர் இருக்கிற பிளேஸு நம்ம ஹாஸ்பிட்டலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரன்ஸு அங்கே இருக்கிறாரு. நம்ம ஒரிஜினல் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே சங்கிலியால் ஃபுல்லாக அவரை கீழேருந்து மேலே நெக்குக்கிட்ட வரைக்கும் கட்டின மாதிரி சங்கிலியாலே கட்டினபடி அந்த ஃப்ளோரில் கிடக்கிற மூமெண்ட்டை நம்ம கோஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு ஒன்றை வச்சு தாண்டா அவ்வளோ கேமே விளையாட போகிறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கில் சிரிச்சபடி ஜங்குக்கு நோட் பண்ணா என்னடி பண்ண என் பேபியை இங்கிட்டி கொண்டு வந்து மறைச்சி வச்சுருக்க. இங்கே பாரு வெள்ளாமல் நீ என்ன டென்ஷன் ஆக்குறேன். என் டேக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேனுங்கிற மாதிரி செமையாக கற்று வர அந்த மாதிரி கட்டுனா உனக்கு 1 hour தாண்டா டைம்.
முடிஞ்சா உன் டைய காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோஸ்ட் அங்கேருந்து மறைஞ்சிருமாம். எல்லாருக்குமே கிரவுண்ட் ஃப்ளோரில் டே இருக்கிறது தெரியாமல் எல்லா பிளேஸ்லேயும் தேடுனா நம்ம ஒயினுமே அந்த மேஜிக் திங்ஸ் எடுக்கிட்டு விட்டு போட்டு இங்கே இருக்கிறதுல யார் ஒரிஜினல் டேங்கிற மாதிரி டேயை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பிளாக் மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிறது யாருமே தான் ஒரிஜினல் கிடையாது, அவங்களாம் தான் ஃபேக்கு. அந்த மூமெண்ட்டு தெரியாமல் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் டைம் அப்படியே மூவ் ஆன் ஆகி கரெக்டாக 12 o'clock ஆகுதுக்கு 10 செகண்ட் இருக்குது. இந்த 10 செகண்டுக்கு கரெக்டாக ஜங்கிலி கட்டி வச்சுருக்க டேயோட பாடியில் இருக்க ஜங்கிலி மொத்தமாக மறைஞ்சம். டே அப்படி எழுந்து உட்காந்து ஜாங்கோக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டு வரா. இந்த மாதிரி டேயை தேடிட்டு இருக்கிற நம்ம பாய்ஸஸில் இருக்குமே டேயோட வாய்ஸ் நல்லா கேட்டு எல்லாருமே தனித்தனியாக தேடிட்டு இருந்தவங்க கரெக்டாக டே இருக்கிற அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வராங்க. டேயை பார்த்த உடனே டேயை பார்த்து வேகமாக ரன் பண்ணபடி ஹக் பண்ணபடி வருவாங்களா. இந்த மாதிரி வந்த டே குக்கை பிரித்து இப்படி கரெக்டாக அந்த கோஸ்ட் என்றாகி 10 செகண்டாக இருக்குது. இப்போ என்னோட கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையாக கீல் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஓம் பேபி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பார்த்து ஒரு நைஃபை தூக்கி வீசுமா. இந்த மாதிரி தூக்கி வீசுகிற மூமெண்ட்டுக்கு டே ஷாக் ஆகி அந்த நைஃபை நோட் பண்ணால் இப்படி அட்டாக் பண்ண வர அந்த நைஃபை நம்ம ஜொங்குக்கு கோஸ்ட்டுக்கு முன்னாடி நின்னவர் டக்குன்னு ஒரு விதமான பவர் மாதிரி தான் டக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு வந்து அந்த நைஃபை கிரிப்பாக பிடிப்பாரா. என்ன மாதிரி பிடிச்சா நீ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பேன்னு நினைக்கலடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகுது. கோஸ்ட்டு நம்ம ஜொங்குக்கு கீல் பண்ணாட்டா மற்ற மெம்பர்ஸை கீல் பண்ணலான்ங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஃபைட் பண்ண ஜொங்குக்கு அவருக்கு தெரிஞ்ச ஹோல் பிளாக் மேஜிக் மூலியமாக கோஸ்ட்டு கூட ஃபைட் பண்ணுறாரு. 2 பேருக்குலையும் இந்த மாதிரி ஃபைட் ஆனால் கோஸ்ட்டை ஒரு பவர் கொடுத்து அட்டாக் பண்ணிவிட்டு மெயின் டோர்கிட்ட தானே நிற்கிறோம், டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிடலானுங்கிற மாதிரி டோரை புஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் வெளியே வாங்கணுங்கிற மாதிரி பாய்ஸஸை கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டா எல்லாருமே அந்த டோரை விட்டு வெளியே போக முடியாமல் அதுக்கு முன்னாடி ஏதோ தர மாதிரி இருக்குது, ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. அந்த சைடுலேருந்து இந்த சைடுக்கு வரவே முடியல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி அப்படியே திரும்பி கீழே விழுந்த கோஸ்ட்டை நோட் பண்ணால் நீ இந்த அளவுக்கு இருப்ப நினச்சி கூட பார்க்கலடா. கொஞ்ச நேரம் அவங்க கூட ப்ளே பண்ணலான்னு நினச்சா என்னையே அட்டாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு நினச்சியா. இது என்னோடய பிளேஸ்டா, இது மை பிளேஸ். என் பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆன பர்சன்ஸை நான் என்ன திங்க் பண்ணுறேனோ அது டாண்டா நடக்கும். நீங்கள் இங்கேருந்து ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. ஒரே செகண்டில் அவ்வளோ வரையுமே நான் கீல் பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சொடக்கு போடுமா. இந்த பிளேஸில் தனித்தனியாக அங்கிட்ட இங்கிட்டும் நிற்கிற எல்லா கோஸ்ட்டுமே கரெக்டாக அந்த கோஸ்ட்டுக்கு பின்னாடி அப்படியே லைனாக நிற்குது. இந்த மாதிரி நின்னோம். இந்த கோஸ்ட்டை பார்த்து இன்னுமே ரொம்ப பயந்து போனால் அந்த மோசமான கோஸ்ட் கேல் கோஸ்ட் இருக்குல்ல, அந்த கோஸ்ட்டோட பாடிக்குள்ளே அத்தனை கோஸ்ட்டுமே உள்ளே ஹிண்ட்ராகி இன்னுமே அந்த கோஸ்ட்டுக்கு ஹெவி பவர் கொடுக்குது. இந்த மாதிரி பவர் கொடுத்தா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்குள்ளே செம ஷாக் ஆகுது. இப்படி தான் இப்போ எல்லா பர்சன்ஸையுமே அது கில் பண்ணுடா. இதோட பவரை இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணானுங்கிற மாதிரி அந்த கோஸ்ட்டை எவ்வளவோ அட்டாக் பண்ணுறாரு பவர் அதிகமாக எடுக்காத அளவுக்கு. ஆனால் அங்கே இருந்த மற்ற கோஸ்ட்டுங்க எல்லாமே அந்த கோஸ்ட்டோட பாடிக்குள்ளே என்ட்ராகி ஹெவி பவர் அந்த கோஸ்ட்டுக்கு கொடுக்குமா. இந்த மாதிரி கொடுத்தோம் அந்த கோஸ்ட்டு நக்கில் சிரிச்சபடி அட்டாக் பண்ணி முடிச்சிட்டியாடா. இனி இந்த பிளேஸில் எனக்கு சோல்ஜர்ஸ் மாதிரி தான் நீங்கள் அவ்வளோ பேரும் உங்களையும் கீல் பண்ணுறேன்டானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக வந்து ஜங்கு கூட நெக்க கிரிப்பை பிடிச்சிட்டு நான் போட்ட பிளானை மட்டுமே நீ சொதப்பிட்ட. உங்கள் எல்லோரையும் டார்ச்சர் பண்ணி கில் பண்ணலான்னு திங்க் பண்ணால் எல்லாரையுமே சேஃபாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட நெக்க இருக்குனபடி ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு டே வந்து கோஸ்ட்டோட ஆன்சர் தட்டி தட்டி விடுறாரு. என்ன பண்ணுற, என் ஜொங்குக்கு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்ம கோஸ்ட்டுக்கிட்டே ஃபைட்டுக்கு போனோம். டேயை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி தள்ளுது, தூக்கி வீசுது. இந்த மாதிரி வீசுகிற மூமெண்ட்டுக்கு டே அப்படியே பக்கத்து வாலில் போய் முட்டி மயக்கத்தில் அப்படியே கீழே அப்படின்றவாரு. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜிமினா அப்படியே போய் நம்ம பிடிக்கிறாரு. டேயாங் எழுந்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி தூக்கி டைஸில் வச்சு க்ரை பண்ணேன். இந்த மாதிரி அட்டாக் பண்ண மூமெண்ட்டை பட்டுட்டு ஜொங்குக்கு இன்னும் காண்டாகி அவரோட பிளாக் மேஜிக்கு பண்ண ட்ரை பண்ணுவாரா. இந்த மாதிரி இப்படி உன்னை தூக்கி வச்சுமாடா பிளாக் மேஜிக் பண்ணுறேங்கிற மாதிரி இன்னும் ஹெவி பவர் கொடுத்து நம்ம ஜொங்குக்கு அட்டாக் பண்ணோம். ஜொங்கு கூட மவுட்லேருந்து இப்படி பிளட்டு அப்படியே கீழே கொட்டுது. இந்த மாதிரி கொட்டுற மூமெண்ட்டை பட்டுட்டு இன்னும் கொஞ்சம் செகண்டில் நீ டெட் ஆகிருவ
அவ்வளோ பெரிய சேவ் பண்ண நினச்சியா அவன் பின்னாடி அவ்வளோ பெரிய கீல் பண்ணி அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இன்னும் பயங்கரமாக பவர் கொடுத்து அட்டாக் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஹோஸ்டோட ஹிப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளிங்க் ஆகிற ஒரு நைஃப் சொருகுது. இந்த மாதிரி சொருகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட நெக்கை விட்டுட்டு கோஸ்ட் அப்படியே ரொம்ப தூரமாக மூவ் ஆகி விழுது. இந்த மாதிரி விழுந்தான் அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக ஒயன் என்றாகி கீழே விழுற ஜங்குக்கு கிரிப்பை பிடிப்பாங்க. இந்த மாதிரி பிடிச்சோம் இவ்வளோ நேரமாக உனக்கு இந்த திங்ஸ் எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பிளேஸில் டே மாட்டி நிறைய பர்சன்ஸ் முன்னாடி என்றானாங்க. நான் டே நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அது ஃபுல்லாக மேஜிக்குங்கிறது தெரிஞ்சுதான் லேட் ஆயிடுச்சு இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோஸ்ட்டை நோட் பண்ணால் இந்த நைஃபை நீ எப்படி எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயினை நோட் பண்ணால் நீ போட்ட பிளாக் மேஜிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரோட ஹேண்ட்ஸ்லேயுமே ரோப்பு இல்லை, நான் டேயோட ஹேண்ட்ஸில் ரோப் மாட்டி விட்டுருந்தேன். மேஜிக் தான் பண்ணி எத்தனை டேயை நீ ரெடி பண்ண முடிஞ்சிச்சு, ரோப்பை உன்னால் ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஹெல்ப்பு கேட்ட எல்லா டேயோட ஹேண்ட்ஸ்லேயுமே ரோப் இருந்துருக்காது. அதை வச்சு தான் இது எல்லாமே ஃபேக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த மேஜிக் நைஃபை தூக்கிட்டு வந்தேன்டி. உன் டெத்துக்காகவே அந்த சீப் டாக்டர் ரெடி பண்ண நைஃப் இப்போது உன் பாடிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி அட்டாக் பண்ண மூமெண்ட்டுக்கு அந்த நைஃபை தூக்கி கோஸ்ட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அப்படி எழுந்துட்டு நைஃபு ஒரிஜினல் தான், பட்டு நீ கில் பண்ணணும்னு அட்டாக் பண்ண மூமெண்ட்டு தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கோஸ்ட்டு எழுந்து நம்ம பாய்ஸஸ் எல்லாரையுமே பவர் கொடுத்து அட்டாக் பண்ணுமா. இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் எப்படின்னா நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகுது. அந்த பர்சன்ட் ட்ரூவான லவ் பண்ண பர்சன்ஸ் அவங்களோட பிளட்டால் தான் அந்த நைஃபுக்கு ஹெவி பவர் கொடுக்க முடியும். ரொம்பவே ட்ரூவாக இருக்கிற பர்சன்ஸோட பிளட்டால் பவர் அந்த பிளட் பவரில் தான் அந்த கோஸ்ட் அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் பட் ஒயனுக்கு இந்த இது தெரியாதுல்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நைஃபை வச்சு அட்டாக் பண்ண போட்டுங்கிற மாதிரி தூக்கி வீசிருந்துருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இப்படி எல்லாரையுமே ஒரே செகண்டில் அட்டாக் பண்ணுறது நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ப்ரீட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பவர் கட் போட்டு அந்த கோஸ்ட்டோட பவர்லேருந்து கட் ஆகி வெளியே வந்து நைஃப் அப்படியே எடுத்து பக்கத்தில் ஃபுல் மயக்கத்தில் இருக்க டேயோட ஹேண்ட்ஸை ஜங்குக்கே கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணுறத பார்த்துட்டு டே உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, நீயே ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறனுங்கிற மாதிரி ஜிம்மி நான் கதறி அழுவாரா. பாய்ஸஸ்மே நம்ம ஜங்குக்கு பிடிச்சி திட்டுறாங்க, என்ன மாதிரிடா பண்ணுற, அவன் ஹேண்ட்ஸை ஏன்டா கட் பண்ணனுங்கிற மாதிரி. நம்ம பாய்ஸஸ் இந்த மாதிரி கட்டுனா இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை கட் பண்ண அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு அவரோட ஹேண்ட்ஸையுமே கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த கோஸ்ட்டோட ஹிப்பில் வேகமாக சொருகுவாரா. இந்த மாதிரி சொருகுன்னா நம்ம கோஸ்ட்டுக்கு செம ஷாக்கு. இது எப்படிடா உனக்கு தெரியுங்கிற மாதிரி ஷாக்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ரெண்டு பேரோட அந்த பிளட் பாண்டிங்கில் ரெண்டு பேரோட பிளட்டுமே அந்த நைஃப்பில் மிக்ஸ் ஆகிருக்கா. ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ ட்ரூவான லவ் தான் வச்சுருப்பாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு அந்த கோஸ்ட்டு டீகோக்கோட அந்த பிளட் பவரில் அந்த நைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லாரையுமே அப்படி விட்டுருது. இந்த மாதிரி விட்டோம் நம்ம ஆரம்பம் ஜின்னு வேகமாக டேயோட ஹேண்ட்ஸில் அப்படி பிளட் லாஸ் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக கர்ச்சிப்பை வச்சு கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுனோம் ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் பிளட்டு சொட்ட ஹெவியாக நிறைய பிளாக் மேஜிக் வேர்ட்ஸை சொல்கிறாரு கோஸ்ட் அழிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஒயனுமே அந்த மேஜிக் வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி கோஸ்ட்டை ஒரு பவர் கட்டு போட்டு எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு பவர் கட்டு போட்டு லாக் பண்ணி அந்த கோஸ்ட்டை மொத்தமாக அந்த பிளேஸ்லேயே நம்ம ஜங்குக்கும் ஒயனும் அழிப்பாங்களா. இந்த மாதிரி அழித்த அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பிளட் லாஸ் ஆன மொமெண்ட்டுக்கு மயங்கி விழுந்துருவார். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். டேக்குக்கு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பாங்களா, அந்த ரூமில் தான் நம்ம ஜங்குக்கூட ஹேண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து ட்ரிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம். நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்த ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு நீ போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் கிட்ட சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இட்ஸ் ஓகேடா, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒயன் எல்லாத்தையுமே எங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான், இதை நீங்கள் என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்கலாம், நாங்கள் தான் கொஞ்சம் பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்குமே தான் எதுவுமே ஆகலையே, இந்த பிளேஸுக்கு நீ ரிவெஞ்ச் எடுக்க வந்த ரிவெஞ்சை என் பண்ணிட்டல, இனி இங்கே போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
இந்த பிளேஸ்லேயே நம்ம வேணா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டால் முடியவே முடியாதுடா. அந்த மெயினான கோஸ்ட்டு தான் நீ கில் பண்ணியிருக்க. ஆனால் இந்த பிளேஸில் இன்னும் கோஸ்ட்டுங்க இருக்குது. நமக்கும் கோஸ்ட்டுக்கும் செட் ஆகாது, நமக்கு இருந்து போகலானுங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க அந்த வந்திருப்பாங்களா கார், அந்த காரில் லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சோம். மட்டும் இப்போ அப்படியே அந்த ரூம்குள்ளே ஜொங்குக்கு இருந்தார்ல அந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா டேயோட ஹேண்ட்ஸை 2 ஹேண்ட்ஸையும் ஒரு கோஸ்ட்டு க்ரிப்பை பிடிச்சபடி லாக் பண்ணபடி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு காண்டாகி, நாங்கள் உங்கள் ஹெட்டையே கீல் பண்ணிட்டோம், இந்த மாதிரி என்னையே பயமுறுத்துறிய நீ அப்படிங்கிற மாரி அந்த கோஸ்ட்டு அவர் ரெடியாகி மேக்கப் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதாவது ஜொங்கு கூட கிளம்பி வெளியே போகிறோம்ல அந்த மூமெண்ட்டுக்கு அவர் ரெடி ஆகிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி ரெடியானா நீ எப்படிடா அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி டேயே பயமுறுத்துகிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை அங்கிட்டும் இங்கிட்டும் லாக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லாக் பண்ணதை பார்த்துட்டு காண்டாகி கோஸ்ட்டை பார்த்து திட்டிட்டு எவ்வளவு திமிரு இருந்தால் நான் என் ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கேன், என்னையை டிஸ்டர்ப் பண்ணுற, ஒழுங்கு மரியாதையாக ஹேண்ட்ஸை விட்டுருவீங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க என் ஹஸ்பண்ட்ட சொல்லி கொடுத்துருவேன், அப்புறம் அவன் உன்னை இருக்க இடம் தெரியாமல் அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி கோஸ்ட்டை பார்த்து கட்டுவாரா. இந்த மாதிரி கொத்துனா கோஸ்ட்டு ஷாக் ஆகி நான் உன்னை பயமுடுத்துறேன்டா, என் ஃபேஸை பார்த்து பயப்படுடா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் கிட்ட செம்ம கொடூரமான லுக்கில் காட்டுது. டேக்கே அள்ள விட்டுருச்சு. பட் இருந்தாலுமே அந்த பயத்தை தனக்குள்ளே வச்சுட்டு ஜங்குக்கு இங்கே பாரு இந்த கோஸ்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கட்டு வரோம். இந்த மாதிரி கட்டுனா அவனை ஏன்டா கூப்பிட்றேனுங்கிற மாதிரி டக்குன்னு அந்த கோஸ்ட் அங்கேருந்து மறைஞ்சோம். நம்மகிட்டே டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்து ரன் பண்ணபடி டோர்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்தோம். ஜங்குக்கு வந்துட்டே முன்னாடி நிற்கிற மூமெண்ட்டுக்கிட்டே நம்ம ஜங்குக்கு இடித்தோம். அந்த கோஸ்ட்டுலேருந்து தப்பிச்சு இன்னொரு கோஸ்ட்டுலேருந்து மாறிட்டேனே, ஜங்குக்கு நீ எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டணும். கீழே விழுற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஏன் பேபி இந்த கட்டு கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அந்த கோஸ்ட்டு நீ தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஜொங்குக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு 2 கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த ரூமை மட்டும் நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருக்கும்ல, அந்த மூமெண்ட்டு டேயோட ஹேண்ட்ஸை நோட் பண்ண சொல்லி தெரியுது. சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே காராக இருக்கும், நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிராடை சொல்லி தூக்கினபடி கரெக்டாக காருக்கு கூட்டிகிட்டு வர்றா. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம டேடம் ஜங்குக் இனிலாம் இந்த மாதிரி எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கேங்க, அப்புறம் நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவேனே தெரியாது, நீ தானே பிளான் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், என்னை எங்கெல்லாம் அதை தூக்கிட்டு போச்சு தெரியுமா, எவ்வளோக்குள்ளே பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாராம். இனிலாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜொங்கு கிட்டிட்டு வரா. சரி பேபி, நான் இனி எந்த பிளேஸ்க்குமே உன்னை இந்த மாதிரி ரிஸ்க்கான பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம கொண்டு வந்து காரில் உட்கார வைப்பாரா. இந்த மாதிரி உட்கார வச்சோம். இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப பயந்து போய் ஜொங்கு கூட தயசுலேயே உட்காருவார். இந்த மாதிரி உட்காந்துட்டு ஜங்குக் பயப்படாது பேபி, எல்லாரையுமே அழிச்சு வச்சு நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பவர் போடுறாரு. அதாவது ஒரு பிளாக் மேஜிக் தான். அந்த பிளாக் மேஜிக் வேர்ட்ஸை சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த காரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க அந்த கோஸ்ட்டுக்கு அந்த பவர் அட்டாக்கில் காரை விட்டுருமா. இந்த மாதிரி விட்டால் அடுத்த செகண்டு கார் தானாக ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டு நம்மகிட்ட ரிலாக்ஸ் ஆகி அப்படியே ஜங்குக்கோட டயஸ்லேருந்து எழுந்து போகலானுங்கிற மாதிரி பார்ப்பாரா. இந்த மாதிரி எழுந்து போகிற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பயமாக இருந்தால் மட்டும் ஜங்கு கூட டைஸ் வேணும், பயம் போயிடுச்சுன்னா ஜங்கு கூட டைஸ் வேண்டாமா, 2க்குமே நீ ஏன் டைஸில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரிப்பாக பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சா இப்போ அந்த பிளேஸ்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம பாய்ஸஸோட கார் வெளியே போகுமா அந்த மாதிரி போனோம். இப்போ எங்கடா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குது அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், முதல்ல நம்ம இருந்த சிட்டிக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் கட்டுறாரு ஆரம்பப்பட்டு. ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஒரு சிட்டியில் தானே இருந்திருப்பாங்க ஒன்றா, அந்த பிளேஸ்க்கே நம்ம ஆரம் நம்ம அந்த காரில் ட்ரைவ் பண்ணபடி அவங்க சிட்டிக்கு வந்துட்டுருப்பாங்க. இதோட இந்த மூவியை நான் எண்ட் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக கேட்டுட்டு எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.